யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளீன்னு மாணிக்கவாசகர் பாடினதை சிவராமன் சார் நமக்கு இங்கே நினைவுபடுத்தினார். கண்ணப்பனுக்கு இருந்த மாதிரியான அன்பு எனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டார் மாணிக்கவாசகர். கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும்னு பாடுவார். அப்பா நீ எப்படி அருள் பண்ணுகிறாய்ன்னு கேட்டால், காலால் ஒருத்தர் உதைச்சாரே அவருக்கும் கூட அருள் செய்கிறாயேன்னு பகவானை பாராட்டினார், போற்றினார். ஆனால் காலால் உதைச்சவர் அதை எப்படி பண்ணினார்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா, பகவானை காட்டிலும் செயற்கரிய செய்தவர் கண்ணப்பருங்கிறது தெரியும். அந்த மாதிரி பண்ணுறது சாத்தியமா? கண்ணப்பர் வரலாற்றை பார்க்குறதுக்கோ கண்ணப்பருடைய பக்தியை பார்க்குறதுக்கோ முன்னால் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அடியார்களில் சில பேர் வேற யாரும் செய்ய முடியாத விஷயங்களை செய்தவர்கள். சில பேர் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை செய்தவர்கள். அடியாராக இருக்கணும்னாலோ இல்லை பக்தியில் திளைக்கணும்னாலோ செயற்கரிய செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பக்தி இருந்ததுன்னா தன்னாலேயே அந்த மாதிரியான காரியம் அமைந்துவிடும். ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் அப்படித்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், கண்ணப்பர் சிவனடியார்களில் ஒருத்தர். சிவனடியார்கள்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் 63 நாயன்மார்கள் தன்னாலேயே நினைவுக்கு வருவோம். இந்த 63 பேரும் எல்லாருமே செயற்கரிய செய்தவர்கள் இல்லை. 63 பேரில் விரல் விட்டு எண்ணலாம். ரொம்ப கஷ்டமான விஷயத்தை, மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை, நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்தை செய்தவர்கள். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா, ஒரு கண்ணப்பர், ஒரு சிறு தொண்டர், ஒரு இயற்பகையார், ஒரு மானக்கஞ்சாரர், அப்படித்தான். இன்னொரு பக்கத்தில் தாங்கள் செய்வதையே முழுமையான பக்தியாக செய்தவர்கள். 63 பேரில் ருத்ர பசுபதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒன்றுமில்லை, ருத்ரயாகம் பண்ணுறது அவருக்கு கடமை. அந்த கடமையை சரியாக செய்தார், அவ்வளவுதான். ருத்ரயாகம் பண்ணினார். ஆனால் அவரும் நாயன்மார்களில் ஒருத்தர் தான். முருகநாயனார்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் ஒரு நந்தவனம் வச்சு பூக்களை எல்லாம் கட்டி பகவானுக்கு கொடுத்தார். அவ்வளவுதான். எப்படி பெரியாழ்வார் நந்தவன கைங்கரியம் பண்ணார்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி முருகநாயனார் பலவிதமாக அந்த மாலைகளை கட்டுறச்சையே பார்த்து பார்த்து கட்டுவாராம். மாலைகளை எப்படி கட்டணும், எத்தனை விதமான மாலைகளை கட்டலாம்ங்கிறது முருகநாயனார் வரலாற்றிலேருந்து தான் தெரியும். நீளமாக கட்டினா அதுக்கு ஒரு பேர், வளைச்சி கட்டினா அதுக்கு ஒரு பேர், அதையே சின்னதாக கட்டினா ஒரு பேர், எப்படி வளைச்சி கட்டுறதுக்கு பூவை எப்படி வைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அவர் பண்ணினது எல்லாம் பூ கட்டி பகவானுக்கு கொடுத்தது, வேறு ஒன்றும் கிடையாது. செயற்கரிய செய்தவர்களும் சாதாரண விஷயங்களை செய்தவர்களும் ஒரே தட்டு தான். இது ஏன் முதல்லையே தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பக்கத்தில் கண்ணப்பரோட பக்தி வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணினார்னு ஆச்சரியப்படுற அதே சமயத்தில் அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் பக்தின்னு சொல்லி இது எனக்கு ஒத்து வராதுன்னு அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்காக இல்லை. எப்போவுமே ரொம்ப வசந்த விஷயத்தை எல்லாருக்கும் பழக்கப்படுத்த முடியுமான்னா கஷ்டம். அதுவும் இந்த மனுஷ ஸ்வபாவம் என்ன பண்ணும் தெரியுமா, ரொம்ப வசந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் சரி அது எங்களுக்கு ஒத்து வராது, அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் பண்ணுறதை பண்ணுறோம் அப்படின்னு சாதாரணமாக எங்கேயோ போயிடும். அதனால தான் கண்ணப்பர் மாதிரி பக்தி எங்களால் முடியாது அப்படின்னு விட்டுட முடியாது, விட்டுடக்கூடாது. பக்திங்கிறது என்ன, எதை செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை. நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலையை யாராவது செய்யறச்சே கூட பக்தி ஸ்ரத்தையாக செய்கிறான்னு சொல்கிறோம். அது கடவுள் ரிலேட்டடான விஷயமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. யாராவது ரொம்ப சாதாரணமாக பண்ணுற வேலையை சமைக்கிறத பண்ணினா கூட பக்தி ஸ்ரத்தையா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த ஸ்ரத்தைங்கிறது தான் பக்தியினுடைய கோர் வேல்யூ. அதனால தான் 63 பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம். அவர்களில் வித்தியாசம் கிடையாது. ஒருத்தர் பெருசாக பண்ணினாரே, இன்னொருத்தர் ரொம்ப சின்னதாக பண்ணினாரே, வித்தியாசமே கிடையாது. ஏன் வித்தியாசம் கிடையாதுன்னா 63 பேருக்கும் இருந்த அடிப்படை அவர்களுடைய ஆழமான பக்தி. சில பேர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், சில பேர் ஒன்றுமே இல்லாமல் அன்னாடங்காட்சின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அன்றாடம் காட்சிகளாக இருந்தவர்கள். அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு தெரியாது. சில பேர் பெரிய வீரர்களாக இருந்தவர்கள், சில பேர் வயது முதிர்ந்தவர்கள், சில பேர் தனியாக இருந்தவர்கள், சில பேர் குடும்பஸ்தர்களாக இருந்தவர்கள். மற்ற எல்லாத்துலேயும் அவர்களுக்குள்ள ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், வேரியேஷன் இருக்கும். ஆனால் பக்தியில் எல்லாருடைய பக்தியும் ஆழமான பக்தி, ஸ்ரத்தையோடு அமைந்த பக்தி. அந்த 63 பேரில் ஒருத்தர் கண்ணப்பர்னு நாம் இன்னைக்கு சொல்கிற திண்ணனார். அவருக்கு பேர் கண்ணப்பர்னு யார் வைத்தார்கள்? கண்ணப்பர்னு அவருக்கு யார் பெயர் சூட்டினார்கள்? அந்த கேள்விக்கான பதிலைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். திண்ணனார்னு பேர், திண்ணன், அவ்வளவுதான். இப்போ காளஸ்தின்னு சொல்கிறோமே அந்த பகுதிகளில் பொத்தப்பி நாடுன்னு ஒரு நாடு. பொத்தப்பி நாடு எதுவாக இருந்திருக்க வேண்டும்னா காளஸ்தியிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி சென்னை மாநகரத்தினுடைய சில பகுதிகளும் சேர்ந்தது தான் பொத்தப்பி நாடு. அங்கே திண்ணன். திண்ணன் யாருன்னா அந்த மலைப்பகுதியில் வேட்டையாடுவதை தங்களுடைய குலத்தொழிலாக கொண்ட ஒரு கூட்டம், அதில் அந்த வேடுவர் தலைவனுக்கு மகனாக இருந்தவர். வேட்டையாடுறது அவர்களுடைய தொழில். அந்த தொழிலுக்காக அப்பப்போ காட்டுக்குள்ளே போவார்கள். காட்டில் வாழக்கூடியவர்கள்.
அதனால் அவர்களுக்கு உணவுங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த மிருகங்களை வேட்டையாடி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாமிசம், ஊன்தான் அவர்களுக்கு உணவு. இந்த திண்ணன் தலைவருடைய மகன். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆடம்பரம் அவசரம். அந்த அப்பா பார்த்தார், நம்முடைய மகன்கிறதுனால வேட்டையாடுறதையும் சரியாக கற்றுக்கலை. ஏன்னா வேறு யாராவது உதவிக்கு இருப்பார்கள், இவர் கேட்டால் எல்லாம் கிடச்சிரும். அதனால் ஒன்றுத்தையும் சரியாக கற்றுக்கலை. இந்த மாதிரியே இருந்தால் நாளைக்கு என் காலத்துக்கு அப்புறம் இந்த இனத்திற்கு தலைவனாக இருக்கிற தகுதி இவனுக்கு வராது. அப்போ இவன் இப்போவே ஹி ஹாஸ் டு கெட் ட்ரெயின்ட். சரியாக ட்ரைனிங் கொடுக்கலன்னா நாளைக்கு இவனால் வழிநடத்த முடியாது. எப்படி தனியாக வழிநடத்த முடியும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு பார்த்தார். ஒரு நாளைக்கு தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, நான் வரல, என்னால் வர முடியாது வேட்டையாடுறதுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் என் மகனை அனுப்புகிறேன், அவன் உங்களோடு வருவான்னு சொல்லி எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு கூட வரட்டோன்னு அனுப்பினார். அப்படி அனுப்பறிச்சே இன்னொரு ப்ரிகாஷனும் எடுத்துட்டார். தனக்கு ரொம்ப நம்பிக்கையான 2 சீனியர்ஸ், அந்த 2 சீனியர்ஸையும் கூப்பிட்டு, இவனோடு கூட போங்கள், இவனுக்கு வேட்டையாடுறது தெரியாது, இவன் நிறைய தப்பு பண்ணுவான், இவனை களத்தில் சரியாக கரெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்கள், லெட் ஹிம் கெட் ட்ரெயின்ட். அனுப்பிட்டார். போனார்கள். தனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் அந்த இளைஞனுக்கு இருந்தது. தனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இருந்தது. வேட்டையாடும்போது புதுசாக ஒரு கற்றுக்குட்டி வேட்டையாடினா சில விஷயங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள ஒரு செட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் எந்த தொழிலையும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் வில் நோ சர்டன் திங்ஸ். இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது. புதுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது தெரியாது. எல்லாரும் போனார்கள். காட்டுக்குள்ளே போகணும், எங்கே எந்த மிருகம் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும், நமக்கு எது தோதுப்பட்டு வருமோ அதைத்தான் வேட்டையாடணும். இந்த இளைஞனுக்கு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தில் ஒரு காட்டு பன்றி எங்கேயோ பார்த்துட்டான், அதுக்கு பின்னாலேயே ஓட ஆரம்பித்தான். புதுசாக வேட்டையாடக்கூடியவர்கள் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்கு முனையக்கூடாது. இது அங்கே இருந்த ஒரு ரெகுலேஷன். ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு மாத்திரம் இல்லை, அந்த மிருகத்தினுடைய கோபத்தை தூண்டி விடுவதற்கான வாய்ப்பும் அதிகம். இங்கே இப்போ ஒரு மிருகம் ஓடின்னு இருக்கு, அதை நான் கீழே தள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் அதை ஓவர் பவர் பண்ணி கீழே தள்ளணுமே தவிர, அதை ஏதோ லேசாக இப்படி தொட்டேன்னா அதனுடைய கோபம் தூண்டப்படும், அது திருப்பி பாயும். இந்த காட்டுப்பன்றிக்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, முள்ளாக இருக்கும் உடம்பு. அம்பு இங்கேருந்து போட்டால் அது கரெக்டாக உள்ளே போகும்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்களுக்கு தெரியாது எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணும், எவ்வளவு ஆங்கிளில் போடணும்னு. இந்த அம்பு போட்ட உடனே என்னாகும், இது போய் இப்படி லேசாக தொடும், இது தோலை கூட தொட்டிருக்காது, அதனுடைய சர்மத்தை கூட தொட்டிருக்காது. ஆனால் இந்த 2 முள்ளுக்கு நடுவில் போய் இப்படி நிற்கும். நின்ன உடனே என்னாகும், அதை அதை அப்படியே சீண்டி விட்டா மாதிரி ஆகிடும். அந்த பன்றியை அப்படி சீண்டி விட்டா மாதிரி இருக்கும். அது இட் வில் கெட் இன்ஸ்டிகேட்டட், அதுக்கு கோபம் வரும், அவ்வளவுதானே தவிர அது கீழே விழாது. அந்த கோபத்தில் திருப்பி அப்படியே பாய ஆரம்பிக்கும். அதனால் இளைஞர்கள், புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், வேட்டையாடுவதற்கு போபவர்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அவர்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இந்த கூட போனார்களே 2 பேர், நாகன் காடன்னு பேர், இந்த 2 பேரும் சொன்னார்களப்பா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, காட்டு பன்றியை வேட்டையாடக்கூடாது, உனக்கு தெரியாது. ஏன் நீங்கள்லாம் பண்ணலையா? இல்லை, உனக்கு தெரியாதுப்பா, வேண்டாம், எனக்கு தெரியும், நான் வேட்டையாடி காட்டுகிறேன் பார்.
பகவானுடைய திருவிளையாடல் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதாக இந்த திண்ணனை செய்ய வேண்டும்னு நான் வேட்டையாடி காட்டுறேன்ப்பா சொன்னால் கேட்கல. அதுக்கு பின்னாலேயே போகிறச்ச என்னாச்சு, மற்றவர்கள்லாம் வேற ஒரு திசையில் போயிட்டார்கள், இவன் மாத்திரம் திசை தப்பி இன்னொரு திசையில் போயிட்டான். காட்டில் வழியெல்லாம் மார்க் பண்ணி லேண்ட்மார்க்கெல்லாம் போட்டு வைக்க முடியாது. நீங்கள் ரோட்லேயே இப்போ அதை பண்ண முடியறதில்ல. 2 மாதத்துக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருந்ததுன்னு நினச்சா இன்றைக்கி அது காணாமல் போயிருக்கு. 2 மாதம் என்ன, காத்தால் இருந்தது மத்தியானம் காணாமல் போகிறது. அப்போ லேண்ட்மார்க் போட முடியாது. காட்டில் எப்படி லேண்ட்மார்க் போடுறது? எல்லாம் வழி தொலைந்து போனார்கள். இந்த இளைஞனை விட்டுடக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காரேங்கிறதுக்காக நாகனும் காடனும் மாத்திரம் இவன் பின்னாலேயே ஓடினார்கள். மற்றவர்கள்லாம் வேற ஒரு இடத்துக்கு போயாச்சு. மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் குறைகிறது. அந்த சமயத்தில் அந்த காட்டுப்பன்றி அந்த பக்கம் எங்கேயோ ஒரு குன்று மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு பின்னால் போகிறது. அதை விரட்டின்ண்டே போகிறான். அதை விரட்டினே போய் கொஞ்சம் நேரத்தில் அது மேலே என்ன பட்டுதோ தெரியல, அது சுருண்டு விடுறது. அது சுருண்டு விழுந்துருது, அங்கே தான் விழுந்திருக்கு, போய் அதை எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக போனால் ஏதோ ஒரு சிலா ரூபம், முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஏதோ ஒரு உருவம், மனுஷ உருவம் மாதிரி இருக்குது. அந்த மனுஷ உருவத்தை பார்த்தோன்னே ஏதோ ஒன்று ஈர்த்தது இந்த இளைஞனை. என்னமோ ஒன்று, என்ன காரணம், என்ன உணர்வுன்னு சொல்ல தெரியல. நேத்திக்கு பார்த்தோமே, ராமன் மேலே அனுமன் வச்ச பக்தி, அங்கேயும் இதே மாதிரி ஒன்று வரும். ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு முழுசாக நம்பிக்கை வராது. ஒரு பக்கம் நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருந்தாலும் வாலி, அந்த வாலியே இந்த ராமனால் என்ன பண்ண முடியும்? தப்பு இல்லை, சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் வாலி தான் தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. அப்போ தான் ஆஞ்சநேயர் ஒன்று சொல்லுவார், வந்திருக்கிறது ஏதோ சாதாரண மனுஷன் இல்லை, நான் பார்த்தேன், கையை காலை பார்த்தேன், அந்த பாதங்கள்லையும் கைகள்லையும் சங்கு சக்கர குறி உள தட கைகளில் கால்களில். அதனால் வந்திருக்கிறது கண்டிப்பாக அந்த பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டேன். அது மாத்திரம் இல்லை, பார்த்த உடனேயே ஏதோ ஒன்று என்னோட மனசை வசீகரம் பண்ணித்து. அந்த வசீகரத்தை வச்சு தெரிஞ்சுட்டேன் வந்திருக்கிறது தெய்வம்னு. சுக்ரீவன் கேட்பான், அது எப்படி உன் மனசை வசீகரம் பண்ணால் அது தெய்வமானு கேட்பான். ஆஞ்சநேயர் சொல்லுவார், இல்லை, நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், வாயுதேவன்கிட்ட கேட்டேன், நான் எங்கே போய் தபஸ் பண்ணட்டும், எந்த மலையில் போய் எந்த காட்டில் போய் தபஸ் பண்ணட்டோன்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா வாயுதேவன் ஒரு விஷயம் சொன்னார், நீ தபஸ்லாம் பண்ண போக வேண்டாம், நீ இந்த காட்டிலேயே காட்டு பகுதியிலேயே காத்துன்றது, கிஷ்கிந்தை பகுதியிலேயே இரு. ஒரு நாள் கண்டிப்பாக இக்ஷ்வாகு குலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி அந்த பக்கமாக வருவார். அந்த ராமனுக்கு நீ கைங்கரியம் பண்ணேனாலே நீ வாழ்க்கையில் பண்ணுற தபஸ் அதுக்கு ஈடாயிடும், நீ வேறு தபஸே பண்ண வேண்டான்னு சொன்னார். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நான் காத்துன்ருக்கேன் சரி, அந்த வழியாக ராமன் வருவாருங்கிறதெல்லாம் சரி, ஆனால் ராமன்னு நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக ராமன் தான் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னபோது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார், அந்த ராமனை பார்த்தவுடன் உன்னை அறியாமல் உன்னோட மனசு அப்படியே ஈர்க்கும், உன்னை அறியாமல் உனக்கு உடம்பெல்லாம் உருகும், யாரை பார்த்தோன்னு அப்படி வருகிறதோ அவர்தான் தெய்வம் என்று புரிந்து கொள், அவருக்கு நீ தொண்டு பண்ணு, வேறு ஒன்றும் பண்ண வேண்டான்னு எங்கள் அப்பா சொன்னார். இந்த 2 பேரும் நடந்து வரும்போது நான் போய் அங்கே நின்னேனா இல்லையா, காதல் எனக்கு இவர்கின்றது, என் அறியாமல் என் மனசில் அப்படியே அன்பு பொங்கி வருகிறது, என் அறியாமல் என் உடம்பெல்லாம் உருகி போகிறது. அப்போவே நான் தெரிஞ்சுட்டேன் இதுதான் தெய்வம்னு.
நவவியாக்கரண பண்டிதனாக இருந்த அனுமனுக்கே அந்த மாதிரி நிலைமைன்னா படிக்கலாம் இல்லை, தேவையில்லை, தொழில் தெரிஞ்சுட்டா போகிறோம். அந்த ஸ்கில் என்ன? வேட்டையாடக்கூடிய குடும்பத்தில் ஸ்கில் அதுதான், அதை தெரிந்து கொண்டால் போதும்னு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருந்த அந்த ரூபத்தை பார்த்தோன்னே என்னமோ பண்ணித்து ஏதோ ஈர்த்தது. அதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. பக்கத்தில் வந்த நாகனையும் காடனையும் திரும்பி பார்த்து, இதுக்கு என்ன பேர்? அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் பேர் தெரியாதுப்பா, எங்களுக்கும் பேர் தெரியாது. உங்கள் அப்பாவோடு நாங்கள் வர சமயத்தில் பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற சில மனிதர்கள்லாம், ஆனால் அவர்கள் நம்ம பார்த்தா பயப்படுவார்கள், நாம் இருக்கும்போது பக்கத்துலேயே வரமாட்டார்கள். அவர்கள் வந்து நாங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கோம். அவர்கள் வந்து இந்த உருவத்துக்கு அவர்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுவார்கள், பூவெல்லாம் வைப்பார்கள். என்ன பேருன்னு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு இருந்த அந்த திண்ணன் மனசில் ஒரு பேர் தோணித்து, நீ தலையில் குடுமி வச்சுருக்க, நீ குடுமித்தேவன். சிவபெருமான்னு சொல்ல தெரியாது, சொல்லலை, குடுமித்தேவன். குடுமித்தேவா, நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் தனியாக இருக்கியே குடுமித்தேவா, உனக்கு பயமா இல்லையா? நாகனும் காடனும் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுது. என்ன பண்ணுவார்கள், என்ன பண்ணுவார்கள்? இந்த குடுமித்தேவனை இங்கே தனியாக விட்டுருக்கிறார்களே, தனியாக இருக்கிறச்சே புலி சிங்கம்லாம் வருமே, பயமாக இருக்காதா? இந்த குழந்தையை இங்கே விட்டுட்டு போயிட்டார்களே, என்ன பண்ணுவார்கள்? இல்லைப்பா, நாங்கள் பார்த்துருக்கோம், அவர்கள் வருவார்கள், தண்ணி கொண்டு வருவார்கள், தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை ஊற்றுவார்கள். அவர்களுக்கு சொல்ல தெரிஞ்சது, அபிஷேகம் பண்ணுவார்கள், தண்ணியை ஊற்றுவார்கள். அதுக்கப்புறமா இந்த பூவெல்லாம் வச்சு ஏதோ அலங்காரம் பண்ணுவார்கள். அதுக்கப்புறமா சாப்பிட்ற பொருளை கொண்டு வந்து வைப்பார்கள். ஓ, குடுமித்தேவனுக்கு பசிக்கும்னு சாப்பாடு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் சொன்னது இவ்வளவுதான். தண்ணி ஊற்றுவார்கள், பூ போட்டு அலங்காரம் பண்ணுவார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள். நான் குடுமித்தேவனோடையே இருந்துடுறேன், வேறு எங்கேயும் போக வேண்டாம், நான் இங்கேயே இருந்துடுறேன். நாகனும் காடனும் மெல்ல சொல்ல பார்த்தார்கள், அப்பா இப்போ இருட்டாயிடுத்து, ஆனால் நாளைக்கு நாம் இங்கேயே எங்கேயாவது ஒரு பத்திரமா ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கடியில் தங்குவோம், நாளைக்கு போகலாம். சரி, இங்கேயே இருக்கலாம். அன்றைக்கு இரவு அங்கே இருக்கிறார்கள். காலை மெல்ல மெல்ல பொழுது விடுகிறது. நாகனும் காடனும் என்னன்னா, வா போகலாம். இல்லை இல்லை, குடுமித்தேவனுக்கு பசிக்கும். நாம் அந்த காட்டு பண்ணி ஓடி வந்ததே இங்கே தானே விழுந்தது, அதை தேடினா குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நாகனும் காடனும் ட்ரை பண்ணி பார்த்தார்கள், எப்படியாவது அழைச்சின்னு போகலாம் அப்படின்னு பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே கூட்டத்தை விட்டு தொலைஞ்சு இந்த பக்கம் வந்திருக்கோம், இப்போ இங்கேருந்து திருப்பி வழி கண்டுபிடிச்சி போகணும், அவர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள்னு தெரியாது. தலைவர்கிட்ட போய் பதில் சொல்லணும். என் பிள்ளைய உன்னை நம்பித்தானேப்பா அனுப்பினேன்னு கேட்டால் போய் பதில் சொல்லணுமா இல்லையா? எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், கேட்குறதா இல்லை. நீங்கள் வேணால் போங்கள். நாகனும் காடனும் பார்த்தார்கள், நாம் மாத்திரம் ட்ரை பண்ணால் போராது, போய் இன்னும் கொஞ்சம் துணைக்கு 2-3 ஆட்களை கூட்டின்னு வருவோம். போய் யாரெல்லாம் கிடைக்கிறார்களோ ஒரு 10-15 பேராக வந்து எப்படியாவது இவனை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சின்னு போவோன்னு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். குடுமித்தேவா, நீ தனியாக இருக்கிய குடுமித்தேவா, உனக்கு தண்ணி ஊற்றுவாங்களாம், உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம், இரு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன். எங்கே போய் சாப்பாடு கொண்டு வருது? அங்கே எங்கேயோ விழுந்திருக்கு அதுன்னு தெரியும். அதை போய் கொஞ்சம் அப்படி தேடி கண்டுபிடிச்சி, ஆனால் அந்த சாப்பாடு கொண்டு வருவதற்கு அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அதுலேருந்து ஒரு 3 நாட்கள்.
அந்த 3 நாளும் அந்த குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கொண்டு வருவதற்கு திண்ணன் என்னவெல்லாம் முயற்சி பண்ணினான். இந்த பக்கத்தில் குடுமித்தேவன், குடுமித்தேவா இரு, குடுமித்தேவா நான் உனக்காக போய் கொண்டு வரேன். இப்படி போவான். கொஞ்சம் போனோடனே உன்னை தனியாக விட்டுட்டு போனால் நீ எப்படி தனியாக இருப்ப, யார் உன்னை பார்த்துப்பாங்க, நான் போகலை. திரும்பி வருவான். நான் இங்கேயே இருந்தேன்னா உனக்கு பசிக்குமே, உனக்கு சாப்பாடு இல்லையே. திருப்பி போவான், திருப்பி வருவான், திருப்பி போவான். சேக்கிழார் சொல்வர், தன்னுடைய குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு முடியாமல் அம்மா இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் போவாளே, அந்த மாதிரி தவித்த தவிப்பு. ஒரு குழந்தை தூங்கிறதுன்னு வச்சுப்போம், சமயக்கட்டில் வேலை இருக்கும், போய் அதை பண்ணுறதா தூங்குகிற குழந்தைய பார்க்குறதா. ஒருவேளை குழந்தை எழுந்துட்டா அந்த பக்கம் போன உடனே வேற எங்கேயோ கேட்குற சத்தம், ஒரு பூனை சத்தம் கூட குழந்தை அழுத மாதிரி சத்தம் கட்டு ஓடி வருவாளா இல்லையா? அதே மாதிரி தவித்த திண்ணன். அந்த குழந்தைக்கு என்ன பேருன்னு கூட சொல்ல தெரியாது. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து, இல்லை திண்ணன் நான் குடுமித்தேவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டு வரணும், நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு போவான். இப்போ அவர்கள் சொன்னது நினைவுக்கு வரும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் உன்னை நீராட்ட வேண்டும், உனக்கு தண்ணீர் ஊற்றி உன்னை கழுவி உன்னை குளிப்பாட்ட வேண்டும். பக்கத்தில் ஒரு ஆறு ஓடித்து, அந்த மலை அடிவாரத்து பகுதியில் ஒரு ஆறு ஓடித்து. அந்த ஆற்றில் போய் தண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா அங்கே தெரியறது, மேலேருந்து பார்க்கும்போது தண்ணி தெரிகிறது, போய் தண்ணீர் கொண்டு வரலாம். அந்த ஆற்றுக்கு போவான். ஆற்றுக்கு போன உடனே தண்ணீர் எடுக்கணும். எதில் எடுத்துன்னு வருது? ஆற்றில் போய் தண்ணீர் எடுத்து வரப்போகிறேன் அப்படின்னு குடம் தவளையெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தானா? இல்லையே, வேட்டையாடுறதுக்கு வந்தவர்கள். அப்போ எந்த பாத்திரம் இருக்கும்? அங்கே உட்காந்து ஏதாவது பாத்திரம் பண்ண முடியுமா? இவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் ஏதோ டெக்னிக் தெரியும், வேறு ஸ்கில்ஸ் தெரியும்னா ஒரு 4 இலையை எடுத்து அதையெல்லாம் ஒன்றா கோத்து, அது ராமாயணத்து லக்ஷ்மணனாக இருந்தால் பண்ணியிருப்பான், அவனுக்கு அதெல்லாம் தெரியும். திண்ணனுக்கு தெரியாது. தண்ணீர் வேண்டும், தண்ணீர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரி, எப்படி எடுத்துன்னு போகலாம்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தண்ணீரை எடுத்து தன் வாயில் வைத்து கொள்வான். வாய் நிறைய தண்ணீர். நமக்கு சாதாரணமாக அதை கேட்டோம்னா வாயிலேந்து எச்சிலா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த எண்ணங்களை அப்படி கொஞ்சம் விட்டுட்டு வாயில் தண்ணீரை எடுத்துக்கொண்டான்ங்கிறத மாத்திரம் நினைவு வச்சுப்போம். சரி, அப்புறம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பூ. அங்கே நிறைய காட்டுப்பகுதி தானே, மரத்துலேயும் பூ இருக்குது, செடியிலையும் பூ இருக்குது. இந்த பூவெல்லாம் எடுத்துன்னு போகலாம். இப்போ பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? வேட்டையாடுகிற இனம் வேட்டைக்கு போகும்போது கையில் கொண்டு வந்த வில்லும் அம்பும் வாளும் இருக்குது. இது வேட்டையாடுறதுக்கு பேர் மினிமமாக அவர்களுக்கு வேண்டிய வெப்பன்ஸ். அதை வச்சுட்டு காட்டு பகுதியில் சுத்த முடியாது. ஏன்னா எந்த சமயத்தில் எந்த விலங்கு வரும்னு தெரியாது. இப்போ அது கையில் இருக்குது. வாழ வேணா என்ன இருந்தாலும் அப்படி தன்னுடைய உடையில் சொருகினான் அப்படின்னா கூட, அந்த தோளில் வில் தொங்கித்து அப்படின்னா கூட கையில் அம்பு வில்லு இதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ கை தேவை. அப்போது பூவை எப்படி எடுத்துன்னு போகிறது? இன்னொன்று, நீங்கள் பூவை தனித்தனியாக மொத்தமாக இப்படி உதிரி பூவாக கையில் எடுத்துன்னு போனால் எப்போ விடுறதுனே தெரியாது. சில விஷயங்களை தனித்தனியாக கையில் எடுத்துன்னு போக முடியாது. கையில் வச்சுருக்கோன்னு நினைப்போம், ஆனால் தன்னாலேயே கீழே விழுந்திருக்கோம். இப்போ பூவெல்லாம் எப்படி எடுத்துன்னு போகிறது? யோசித்தான். பூவை எடுத்துன்னு போனோம், அவ்வளவு தானே. என் கொண்டை இருக்குல்ல, என் கொண்டையில் இந்த பூவெல்லாம் செருகிக்கிறேன்.
வேடுவ இனத்தை சேர்ந்தவன், நீண்ட கேசம் கொண்டவன், அதை சுருட்டி வச்சிருப்பான். பூவெல்லாம் எடுத்து தன்னுடைய கொண்டையில் சொருகி கொண்டான். இந்த கையில் எதை பிடிச்சிக்கணுமோ அந்த அம்பு வில்லு எது கையில் இருக்கோ அது. அப்புறம் அந்த உணவு அந்த மாமிசத்தை எடுத்துன்னு போகணும். அந்த அதை கையில் தானே எடுத்துன்னு போயாகணும். அந்த ஊனை கையில் எடுத்துட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா கஷ்டம். சின்ன குழந்தைகள் வாயை எப்படி உப்பி விளையாடும். நாம் எல்லாருமும் சின்ன குழந்தையில விளையாடிருப்போம். ஆனால் எவ்வளோ நாழி அப்படியே உப்பி வச்சுக்க முடியும்னு நினச்சி பாருங்களேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான், ரொம்ப நாடிலாம் வச்சுக்க முடியாது. மூச்சு விடும்போது தன்னாலேயே கொஞ்சம் மூமெண்ட் வந்துடும். வாய்க்குள்ளே இருக்கிற தண்ணீர் சிந்தாமல் போக வேண்டும். வாயில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது. ஏன்னா குடுமித்தேவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போனோம். அப்போது வாயில் பேலன்ஸ் பண்ணணுன்னா மூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். கையில் இருக்கிற பொருள் கீழே விழுந்துடக்கூடாது. குடுமித்தேவனுக்கு சாப்பாடு கீழே விழுந்துருத்துனா சரி. நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியுமா இல்லையா? ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்த உடனே ஆனானப்பட்ட நாரதரே படாத பாடுபட்டாரா இல்லையா? இதை கையில் பேலன்ஸ் பண்ணி வாயில் தண்ணீரை பேலன்ஸ் பண்ணி, அதை விட அந்த டெரெயின் ஒன்றும் நல்ல அப்படியே ஃப்ளாட் கிரவுண்ட் இல்லை, மார்பிள்லாம் போட்டு இழைச்ச இடம் இல்லை. டெரெயினே மவுண்டனஸ் டெரெயின். அந்த டெரெயினில் நடக்கணும்னா ஒரு இடத்துல காலை வச்சா இன்னொரு இடத்துல வழுக்கும், இல்லைன்னா கீழே தள்ளும். பார்த்து நடக்க முடியாது. ஏன்னா கொண்டையில் பூவெல்லாம் இருக்குது, இப்படி கீழே பார்த்தா எது விழுவுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டெரெயினில் குடுமித்தேவனுக்காக இதை கொண்டு வந்து வேக வேகமாக வேறு வரணும். ஏன் சீக்கிரமாக வரணும்னா குடுமித்தேவன் தனியாக இருக்கானே, குடுமித்தேவா ஒன்றை தனியாக விட்டுட்டு போயிருக்கேனே, சீக்கிரமாக வந்துடுறேன். அப்போது ஸ்பீடும் வேணும், இதையெல்லாம் எடுத்துன்னும் வரணும். எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த கஷ்டம் தெரியல. ஏன் தெரியலன்னா குடுமித்தேவன் மேலே வச்ச அந்த அன்பு. அந்த அன்புக்கு அன்புன்னு பேர்னு கூட சொல்ல தெரியாது. நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்ல தெரியாது. நாம் பகவான்கிட்ட போய் நின்று, சந்நிதியில் போய் நின்று, நான் உன் மேலே வச்சிருக்கேனே பக்தி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இன்டெலிஜிபிள் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல தெரிஞ்ச திண்ணன் இல்லை. அந்த உணர்வுக்கு என்ன பேர்னு கூட சொல்ல தெரியாது. குடுமித்தேவனுக்கு பசிக்கும், அவ்வளவுதான் தெரியும். இந்த மாதிரி 3 நாள் அதை கொண்டு வந்து என்னாகும், கொண்டு வந்தோடனே அந்த ஊனை ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு வாயில் இருக்கக்கூடிய நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து, ஆதிசங்கரர் சொல்வார், எனக்கு தெரியலையேப்பா அந்த பக்தி. வாயையே கலசமாக மாற்றக்கூடிய பக்தி எனக்கு இல்லையே. உன்னுடைய வாய் தானே கலசம். அந்த கலசத்துலேருந்து புனித நீரை நீ வார்த்தாயே, அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியலையே. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஊனை எடுத்து கொடுக்கணும். ஊனை எடுத்து கொடுக்கும்போது என்ன இருந்தாலும் தாய் மனசு. கண்ணப்பர் பார்வைக்கு ஆணாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மனசுக்குள்ளே என்ன இருந்ததுங்கிறத இப்படியும் அப்படியும் அம்மா அலையிற மாதிரி அலைவார்னு சொன்ன போதே சேக்கிழார் காமிச்சிட்டார். இன்னைக்கு கூட நினைத்து பாருங்கள், 2026, 2027, 3026 தான் வரட்டுமே. வித் ஆல் டெக்னாலஜி, வித் ஆல் மாடர்னைசேஷன், குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும். சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு கொடுக்குற உணவு பதம் சரியாக இருக்கா, பக்குவம் சரியாக இருக்கா, சூடு சரியாக இருக்காங்கிறதுக்கு அம்மா பண்ணுற ஒரே வழி தான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சரியாக இருக்கா. இப்போ குடுமித்தேவன்கிற குழந்தைக்கு அந்த ஊன் கொடுக்கணும். இதை அப்படியே கொடுத்தா உன்னோட வயிறு கெட்டு போச்சுன்னா
இதை அப்படியே சாப்பிட்டா வயிறு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ எப்படி கொடுப்பது? இரு உனக்கு நான் பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், இதை எடுத்து எப்படி பக்குவப்படுத்துறது? அங்கே என்ன நெருப்பு இருக்கா? எப்படி பக்குவப்படுத்துறது? நான் உனக்கு பக்குவப்படுத்தி கொடுக்குறேன், உடனே கொடுக்குறேன். தன்னுடைய வாயில் போட்டு அதக்கி அதை பக்குவப்படுத்தி அது சரியாக இருக்குது, இல்லை அந்த பகுதி ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா, கசப்பாக இருந்தது, இல்லை வேறு மாதிரி இருந்ததுன்னா அது வேண்டாம். தன் வாயிலிட்டு அதக்கி உணவாக்கி நீ சாப்பிடு. இந்த மாதிரி 3 நாள். இதில் என்னாச்சு, நடுவில் நான் போய் உணவு எடுத்து கொண்டு வருகிறேன்னு திண்ணன் போன நாளைக்கு இன்னொருத்தர் வருவாருங்க. அவர் ரெகுலராக அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவது வழக்கம். அது அவருடைய முறை. அந்த மலைப்பகுதிக்கு தேடிட்டு வருவார். அது மலை கொஞ்சம் ஒசரத்தில் இருக்குது. ஒசரத்தில் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டார்கள், எப்போவாவது எல்லாரும் வருவார்கள். மற்ற சமயத்தில் தினம் வரவர் இவர் ஒருத்தர் தான் வருவார். வந்து அந்த சிவபெருமானை பூஜை பண்ணி வழிபட்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு போகக்கூடியவர். சிவகோசரியார்னு பேர். அந்த சிவகோசரியார் வருவர். வழக்கமாக அவர் வரா மாதிரி கலசத்தில் நீர் எடுத்துக்கொண்டு, கூடையில் பூ எடுத்துக்கொண்டு, நைவேத்தியம் எடுத்துக்கொண்டு அவர் வருவார். வந்தார். பார்த்தா அந்த இடம் அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அசுத்தமாக இருக்குது. அவர் அங்கேருந்து பார்த்தார். இது என்ன, இது அபச்சாரம், யாரோ இந்த மாதிரியெல்லாம் மாமிசத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, ஊன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களே, இது என்ன அபச்சாரம், இது தப்பில்லையா? அவருக்கு தோணித்து. அவரும் நல்ல பக்தர் தான், அவருடைய பக்தியை குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பார்வையிலேருந்து அவருக்கு இது தெரியாது, அவருடைய பார்வையிலேருந்து இது தப்பு. அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக அந்த இடத்த துப்புரவு பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொண்டு வந்து புதுசாக அபிஷேகம் பண்ணி புதுசாக அலங்காரம் பண்ணி நைவேத்தியம். அவர் தன்னுடைய வழிபாட்டை செய்துவிட்டு அவர் அந்த பக்கம் புறப்பட்டு போவார். இவர் வருவார். இவர் தன்னுடைய முறையில் தன்னுடைய வழிபாட்டை செய்வார். 2 நாள் 3 நாள் ஆன உடனே 3ஆவது நாள் அவருக்கு தாங்கலை. யாருக்கு? சிவகோசரியாருக்கு. அவருடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு ஆழமான பக்தினா, சிவபெருமான்கிட்ட அவரால் கன்வர்ஸ் பண்ண முடியும். அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டார், உனக்கு கண்ணே இல்லையா? 3 கண்ணு வச்சுட்டுருக்கேன்னு பேர், உனக்கு என்ன கண்ணே இல்லையா? இந்த மாதிரி யாரோ இப்படியெல்லாம் அபச்சாரம் பண்ணிக்கிறார்களே, பண்ணிட்டு போகிறவரை பார்த்துன்னு சும்மா இருக்கியா? நெற்றி கண்ணை திறக்க மாட்டேயான்னார். அவருக்கு தெரிஞ்சது அது. சிவபெருமான் சொன்னார், இந்த மாதிரி பண்ணக்கூடியவருடைய பக்தியை நீ பார்க்கணுமான்னார். ஆமாம், இதுக்கு என்ன பேர், பக்தின்னு பேரா? பார் என்னெல்லாம் பண்ணியிருக்கு. இல்லை, நீ பார்க்கணுமா, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது யாருன்னு நீ பார்க்கணுமா? ஆமாம் பார்க்கணும். அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோ, எனக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கோன்னார். பெரிய சிவபெருமான் வடிவம், நடராஜ வடிவம்லாம் இல்லை, பெரிய சிவபெருமான் வடிவம். அது அந்த மலைப்பகுதியில் ஏதோ பெருசாக ஒன்று இருக்குது. தலையில் கங்கை ஜட்டாபாரம் அதோடு இருக்கிற அந்த வடிவம். அந்த வடிவத்துக்கு பின்னால் ஒருத்தர் ஒளிஞ்சுக்கலாம். நீ பின்னால் ஒளிஞ்சுக்கோ, என்ன நடக்கிறதுன்னு பாரு. சிவகோசரியார் சிவபெருமானே சொல்லிட்டாருங்கிறதுனால சரி பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம், யார் இது இந்த மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு அவர் பின்னால் ஒளிஞ்சிட்டார். அங்கேருந்து திண்ணன் வரார். அதே மாதிரி வாய் நிறைய நீர், தலை நிறைய மலர்கள், கையில் அந்த ஊன். வந்தார். அங்கே வந்துட்டுருக்கார். வரும்போதே, எட்டத்தில் வரும்போதே என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. குடுமித்தேவன்கிட்ட நம்ம சீக்கிரம் போகணும், பேச முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தா ஏதோ வித்தியாசமாக தெரியறது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ஏதோ வித்தியாசமாக தெரியறது. என்னான்னு பக்கத்தில் வந்து பார்த்தா பெரிய அதிர்ச்சி. கையில் இருந்ததெல்லாம் அப்படியே தெரிச்சு விழுந்தது. கண்ணில் மெல்ல ரத்தம் வழிகிறது. குடுமித்தேவரோட கண்ணில் ரத்தம் வழிகிறது. ஐயோ குடுமித்தேவா, நான் உன்னை தனியாக விட்டுட்டு போனேனே, புலியோ சிங்கமோ என்ன ஆச்சோ தெரியலையே, யார் இந்த மாதிரி பண்ணினார்கள்?
இதுக்கு தான் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டேனே, தப்பு என்னோடது. நான் தனியாக விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆகியிருக்காது. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சார். என்ன இருந்தாலும் வேட்டையாடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், மலைப்பகுதியில் வாழ்ந்தவர். அதனால் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நோய்க்கு தீர்வு காண்றதுன்னு தெரியும். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற மூலிகைலாம் தெரியும். நான் போய் ரத்தம் வந்ததுன்னா எந்த மூலிகை வைப்பாங்களோ அந்த மூலிகையை எடுத்துன்னு வந்துடுறேன். இரு குடும்பித்தேவா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். உனக்கு வலிக்கிறதா? நான் போய் எடுத்துன்னு வரேன். பக்கத்தில் போனார். மூலிகைகளை அடையாளம் காண முடியும். சின்ன வயசுலேருந்து அங்கே வளர்ந்தது தானே, அதனால் மூலிகைகளை எடுத்தார். அதை பிழிஞ்சு கொண்டு வந்து கண்ணில் ஊற்றினார். இது சாதாரண விஷயமாக இருந்திருந்தால் மூலிகை சாரை ஊற்றின உடனே தீர்ந்திருக்கும். அது தீரக்கூடாதுன்னு தானே அவர் பிளான் பண்ணியிருக்கார். மூலிகையை பிழிஞ்சு 2-3 மூலிகையை கொண்டு வரார். ஒன்றொன்னா ஊற்றி பார்க்குறார். மூலிகையை 10 போடுறார். ஒன்றாகலை. ரத்தம் வருவது நிற்கலை. ஐயோ, ரத்தம் வருவது நிற்கலையே, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, குடும்பித்தேவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு தவிக்கிறார். அப்படி தவிக்கிறச்சே திடீர்னு ஒன்று நினைவுக்கு வந்தது. சின்ன வயசில் பெரியவர்கள் சொல்லி கேட்டது, அவர்களுடைய குடும்பத்தில் பெரியவர்கள் சொன்னது. மூலிகையெல்லாம் வச்சு ஏதாவது நோய்க்கு தீர்வு கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் என்னான்னு கேட்டால், நாம் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருந்து சாப்பிட்டு சரியாகலைன்னா அதுக்கு வேறு, இதுக்கு இந்த மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி, இல்லை மெடிசனில் சரியாகலையா சர்ஜரிக்கு போகலான்னு. அந்த மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஒன்று சரியாகலை, மருந்தில் சரியாகலை, மூலிகையில் சரியாகலைன்னா ஊனுக்கு ஊன். இந்த பக்கம் மாமிசம்னா அதுக்கு ஏற்ற மாமிசத்தை வைத்தால் அது சரியாகிவிடும். ரீப்ளேஸ்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கை சரியா இல்லையா, இந்த கைக்கு பதிலாக இன்னொரு கையை வைக்கிறது. ஊனுக்கு ஒன்று இங்கேருந்து எடுத்து அதில் பக்கத்தில் வைப்பார்கள். இந்த மாதிரி ஒரு முறை ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்திருக்கு. ஊனுக்கு ஊன், அவ்வளவுதானே. உன் கண்ணுலேருந்து கண்ணீர் இல்லை, ரத்தம் வருகிறது, அவ்வளவுதானே. எனக்கு தெரியும், எனக்கு இதுக்கு வழி தெரியும். கண்ணுக்கு கண் எடுத்து வச்சா சரியாக போச்சு. கண்ணுக்கு கண் எடுத்து வச்சா சரியாக போச்சு. வேகமாக அப்படி பார்த்தார். எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததா இல்லையா, சாப்பாடு எல்லாம் தெரிச்சு விழுந்திருந்ததே, அம்பும் விழுந்திருந்தது. அம்பை எடுத்தார். இரு குடும்பித்தேவா, உனக்கு நான் சரி பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கையில் அம்பை எடுத்தார். இந்த பக்கத்தில் ஒரு கண், அங்கே இடது கண்லேருந்து ரத்தம் வந்தது. இங்கே இடது கண் மேலே கையை வைத்து கொண்டார். அம்பால் அந்த கண்ணை அப்படியே உள்ளுக்குள்ளே குடைந்து எடுத்து அப்படி வச்சிட்டார். இதை வச்ச மாத்திரத்தில் ரத்தம் வர்றது நின்றுது. வச்ச நொடியில் ரத்தம் வர்றது நின்றுது. சந்தோஷம் தாங்கலை. ஒரு பக்கத்தில் கண்ணை எடுத்திருக்கு, எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஆனால் சந்தோஷம், பத்தியா நான் கண்ணை வச்ச உடனே உன்னோட கண் நோய் சரியாக போச்சு, அப்படின்னா இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பித்தேவா நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாக போச்சு. ஆனால் என்ன நடந்தது, இந்த கண்ணில் வர ரத்தம் நின்ன அடுத்த நொடி அந்த கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சுது. இத்தனைக்கும் சிவகோசரியார் பின்னாலேயே தான் நிற்கிறார். சிவகோசரியாருக்கு பதைக்கிறது மனசு. இந்த மாதிரியும் ஒருத்தர் இருக்க முடியுமா? இதையா பார்த்து நாம் அபச்சாரம்னு சொன்னோம்? இதையா பார்த்து தப்பு, யாரோ இங்கெல்லாம் சுத்தமாக இருந்த இடத்தெல்லாம் அசுத்தப்படுத்தி விடுத்தார்களேன்னு நாம் சொன்னோமா? இவரை பார்த்தா சொன்னோம். பேரு கூட சொல்ல தெரியல, குடும்பித்தேவாங்கிறான். ஆனால் இந்த மாதிரி செய்ய முடியுமா எல்லாராலையும்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாராலையும் அப்படியெல்லாம் செஞ்சிட முடியாது. அதனால தான் செயற்கரிய செய்தவர்கள்,
கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். காலால் உதைத்தவர் கண்ணப்பர். இனிமே தான் அவர் காலால் உதைக்க போகிறார். இனிமே தான் பார்க்க போகிறோம் அதை. ஆனால் மனசில் அன்போடு எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கல்லால் அடித்தவர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்குறோமே, கல்லால் அடித்தவர்க்கும் காலால் உதைத்தவர்க்கும். ஒருத்தர் இருந்தார். அவர் வேறு சம்பிரதாயங்களில் இருந்தார். அப்போ இருந்த காலச்சூழலில் வேறு சம்பிரதாயத்துக்கு போயிட்டார். அப்புறம் அங்கேருந்து திருப்பியும் தன்னுடைய பிறப்பு எங்கேயோ அந்த இடத்துக்குன்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையில் மறுபடியும் வந்தார். ஆனால் உடையை மாற்றலை. நடுவில் வேறு என்ன மாதிரி உடை அணிந்திருந்தாரோ அந்த உடையை மாற்றலை. இருக்கட்டும், அதனால் என்ன, பகவானுக்கு எந்த உடையாக இருந்தால் என்ன, இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம், ஹீ டசன்ட் மைண்ட் அபவுட் த ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிட்டார். ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். அங்கே ஏதோ ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது கண்ணில். அடடா, சிவலிங்கம் இருக்கே, இந்த சிவலிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணணுமே. சிவலிங்கம் அங்கே இருக்குது, பூஜை பண்ணோன்னு நினைக்கிறார். பூஜை திரவியங்கள் எதுவும் கையில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். பூவானும் போட வேண்டாமா அப்படி பார்த்தார். பூவும் எதுவும் தெரியல, எதுவும் கண்ணுக்கு படலை. அப்படி குனிஞ்சார். சின்னதாக ஒரு கல் இருந்தது. இந்த கல்லை எடுத்தார். இதை பூவாக வச்சுக்கோ, இதை பூவாக வச்சுக்கோ அப்படின்னு டொக்குன்னு போட்டுட்டு போயிட்டார். அவர் ஓகே அக்செப்டட்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அடுத்த நாள் வந்தார். பார்த்தா அதே இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சுது. அடடா, பூ இல்லையே. கல் எடுத்தார், போட்டார், போயிட்டார். மூணாவது நாள் வந்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு சிந்தனையில் வந்தார். அங்கே அந்த சிவலிங்கம் இருக்கிறது வேறு ஏதோ நினச்சின்னு வரச்சே அவருக்கு டக்குன்னு அது நினப்பில் வரல. நடந்துட்டார், கிராஸ் பண்ணிட்டார். அவர் அங்கேருந்து குரல் கொடுத்தார், என்னோட பூ எங்கே அப்படின்னார். சாக்கிய நாயனார்னு பேர். கல்லால் அடித்தவர். கல்லை தூக்கி போட்டு பூன்னு நினச்சிக்கோன்னா கூட பூன்னு அக்செப்ட் பண்ணிப்பார் பகவான். ஆனால் அதுக்கு பேசிக்காக என்ன வேணும்னா அந்த ஆழமான ஸ்ரத்தை வேண்டும். ஸ்ரத்தைங்கிறது கம்ப்ளீட் அட்மோஸ்ட் ஃபெய்த். அதுக்கு தான் பக்தினே பேர். பக்திங்கிற வார்த்தையே பின்னால் வந்த வார்த்தை. ஆனால் அதுக்கு வேத காலத்தில் ஸ்ரத்தை தான். அந்த ஸ்ரத்தை இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இது தெய்வம், இந்த தெய்வத்திற்கு நான் பூ போடுகிறேன்னா he believed in it. அந்த ஃபெய்த்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டார் பகவான். கண்ணப்பரை மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா, நாம் பண்ண முடியுமா? வாயில் தண்ணீரை கொண்டு வந்தாரே, அப்படி செய்யலாமா அப்படின்னா இந்த கேள்விக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. அவர் அது அபிஷேகத்திற்கான நீருங்கிற நம்பிக்கையோடு கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்ணப்பர் பண்ணினாரே அதனால் நானும் வாயில் கொண்டு போய் நீரை உமிழலாம்னு நினச்சா அது சரியில்லை. பெரிய ஜீனியஸாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் எக்ஸென்ட்ரிக்காக இருப்பார்கள். ஜீனியஸஸ் கேன் பி எக்ஸென்ட்ரிக். ஆனால் அதுக்காக எக்ஸென்ட்ரிசிட்டி எல்லாம் ஜீனியஸ்னு ஆரம்பித்தோன்னா அது சரியாக வராது. அதே மாதிரி தான் கண்ணப்பர் பண்ணினாரேங்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அது தப்பு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அந்த பக்தி எப்படி நடந்து கொள்ளும்? செயற்கரிய செய்தார்கள்னு சொல்கிறோமே, எப்படி செயற்கரிய செய்ய முடிஞ்சுது? எல்லாம் அந்த பகவானோடதுன்னு நம்பினார்கள். அதனால் அவர்களால் செய்ய முடிஞ்சுது. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. சிவராமன் சார் ரொம்ப சுலபமாக கண்ணப்பரோட பக்தின்னு சொல்லிட்டார். இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறச்சேயே அதில் மறைமுகமாக ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ப ஆரம்பிப்பார்கள். இந்த சிவபெருமானுக்கு வேறு வேலையே கிடையாது, பக்தர்களெல்லாம் ரொம்ப சோதிப்பாராக்கும், ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாராக்கும். அவர் டெஸ்டெல்லாம் பண்ணலை, டெஸ்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறார்.
இப்படி பார்க்கலாம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்கள் குழந்தைகளாக இருந்த காலத்தில், அப்போல்லாம் என்ன ரெகுலராக ஒரு வீட்டில் ஆவரேஜாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை பாட்டு கிளாஸ்க்கு போகும். அப்போ தான் புதுசாக கீதம் படிச்சிருக்கோம் மேக்சிமம், இல்லை அது கூட இருக்காது, அலங்காரத்தில் இருக்கும், ஜண்ட வரிசையில் இருக்கும். இந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, வீட்டுக்கு யாராவது வந்த உடனே நீ உட்காந்து பாடு, ஜண்ட வரிசையை பாடும்பா. அந்த குழந்தையும் பாடிடும். அந்த அம்மா சொல்லிடுவா, அந்த குழந்தையும் பாடும். இன்றைக்கி அந்த மாதிரி சொல்கிற தைரியம் எத்தனை அம்மாவுக்கு இருக்குது? ஒருவேளை அப்படியே சொன்னாலும் நான் என்ன எக்ஸிபிஷன் டாலா, எல்லோரும் முன்னாலேயும் உட்காந்து பாடுறதுக்கு நான் என்ன எக்ஸிபிஷனாக நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வரும். அந்த பயத்தில் அந்த அம்மா சொல்ல மாட்டான். எப்போது தன்னுடைய குழந்தை தான் வைக்கிற சோதனையில் தேருங்கிற நம்பிக்கை இருக்கோ அப்போ அந்த அம்மா அதை சொல்லுவா. எப்போ எதிர்கேள்வி வரும்னு பயம் இருக்கோ அப்போ சொல்ல மாட்டா. பகவானும் அப்படித்தான். எந்த குழந்தையை எந்த சோதனைக்கு உட்படுத்தினால் அந்த குழந்தை கண்டிப்பாக தேறி வருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு சோதனைங்கிற ஒரு நாடகத்தை அவர் நடத்துவார். ஏன்னா திஸ் சைல்ட் வில் டெஃபினெட்லி சக்சீட் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு உண்டு. அதனால தான் தன்னுடைய அடியார்கள் பக்தியில் இவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தபோது சில சோதனைகளை பண்ணுற மாதிரி பண்ணினார். அதுக்கு தான் திருவிளையாடல்னே பேர். விளையாடினார், அனாயாசமாக விளையாடினார். அபரிமிதமான பக்தி இருக்கும்போது, முழு நம்பிக்கை இருக்கும்போது எந்த விஷயமும் பெருசாக தெரியாது, எந்த காரியமும் கஷ்டமானதாக தெரியாது. ஒரு பக்கத்தில் கண்ணப்பர் அப்படிங்கிறமே, கண்ணப்பர்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டியா? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும். இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ணினா தான் பக்தியா, இப்படிலாம் பண்ணணும்னு இருக்கா பக்திங்கிறது? இப்படித்தான் நான் கேட்குறமா இல்லையா? சில சமயத்தில் பட்டினி கிடந்தா தான் பக்தியா அப்படின்னு கேட்குறமா இல்லையா? விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பட்டினி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தன்னை கண்ட்ரோல் பண்ணி சில காலத்திற்கு இருக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தானே. அதை வேற மாதிரி குயுக்தியாக பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு அர்த்தம் வேற. பக்தினா இப்படிலாம் கஷ்டப்படத்தான் வேணுமா? இல்லை, பக்தினா கஷ்டப்படத்தான் வேணும்னு இல்லை. பக்தியில் எந்த கஷ்டமும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. கண்ணப்பரை மாதிரி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கண்ணப்பரை நிறுத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போவோம். இந்த 63 பேர்லேயே அவரும் இருந்தார். ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டி. அவர் என்னவாக இருந்தார்னு பின்னால் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னவாக இருந்தார். காவிரி கரையோரம், இப்போ காவிரி கரையோரம், அப்போல்லாம் அந்த இடத்துக்கு ஜம்பாரண்யம்னு பேர். இப்போ டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறோமே, பெனின்சுலர் இந்தியா. இந்த பெனின்சுலர் இந்தியாவுக்கே ஜம்புத்வீபம்னு தான் பேர். அதனால தான் இன்னமும் சங்கல்பத்தில் ஜம்புத்வீபே தான். காரணம் என்ன? இந்த பகுதியெல்லாம் நாவலந்தீவு, நாவல் மரங்கள் நிறைந்த தீவு. அதனால தான் நாவலந்தீவுன்னு பேர், ஜம்புத்வீபம்னு பேர். ஒரு நாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்கம், ஸ்வயம்புவாக வந்திருந்த சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணுங்கிற ஆசை 2 ஜீவன்களுக்கு வந்தது. மனுஷ ஜீவனுக்கு வந்திருந்தா அது வேற. இது மனுஷ ஜீவன் கூட இல்லை. அது இருந்த வடிவம் ஒன்று யானை, ஒன்று செலந்தி. யானை கொஞ்சம் ஹையர் லெவல் அனிமல் இல்லையா, இன்டெலிஜென்ட் அனிமல் வேற.
யானை எங்கேயோ பார்த்துருந்தது, யாரோ பூஜை பண்ணுறதை பார்த்துருந்தது, அதுக்கு பூஜை பண்ணோன்னு ஆசை, அதுக்கும் தெரியும். இதே மாதிரி தண்ணீரை கொண்டு வந்து முகந்து கொட்டி பூ வைத்து அது பூஜை பண்ணித்து. அதுக்கு ஒரு அட்வான்டேஜ், தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வரும். தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வந்து எப்படி இங்கே திண்ணனார் வாய்க்கலசத்திலிருந்து நீரை ஊற்றினாரோ அது தும்பிக்கையிலேருந்து தண்ணீரை ஊற்றும். நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்து பூவை வைக்கும். அதே பகுதியில் ஒரு சிலந்தி இருந்தது. அந்த சிலந்தி அப்படி பார்த்துட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறச்சே மேலேருந்து ஒரு சருகு அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்துருது. இந்த சிலந்திக்கு வருத்தம், இந்த காஞ்ச இலையெல்லாம் சுவாமி மேலே விழறதே, காஞ்ச இலையெல்லாம் விழக்கூடாது, என்ன பண்ணலாம்? கோவில் கட்டணும். சிலந்திக்கு என்ன தெரியும் கோவில் கட்டுறதுக்கு? அதுக்கு என்ன எங்கேருந்து கல் எடுத்துன்னு வருது, எங்கேருந்து சிற்பி அடிச்சுன்னு வருது இல்லாமல் தெரியும். அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சிலந்தி வலை. அது மேலே விதானம் கட்டிடுது, வலையை கட்டிடுது. வலையை கட்டிட்டு அது போயிடுது. சரி, இனிமே இலையெல்லாம் விழாது அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து யானை வந்தது. இது என்ன இது சிலந்தி வலை, அபச்சாரம், யாரோ சிலந்தி வந்து இங்கே வலையை கட்டியிருக்கு. சிலந்தி வலைன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அன்யூஸ்ட் ஏரியா தானே, இந்த மாதிரி ஒட்டடையாக இருக்குது அப்படின்னு அது நல்ல தும்பிக்கையை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு அது போயிடுது. அடுத்த நாள் திருப்பியும் சிலந்தி வந்தது. நான் கட்டின விதானத்தை யார் கலைச்சார்கள்? நான் இந்த சருகெல்லாம் விழக்கூடாதுன்னு விதானம் கட்டியிருந்தேன், யாரோ கலைச்சிட்டார்களே அப்படின்னு அது பார்த்துது. மறுபடியும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் மறுபடியும் கட்டுறேன் அப்படின்னு விதானம் கட்டிட்டு அது போயிடுது. திருப்பியும் யானை வந்தது, திருப்பியும் அதே கதை. அடுத்த நாளைக்கு மறுபடியும் சிலந்தி வந்தது. இப்போ சிலந்தி பார்த்துது, யார் வந்து இந்த கோவிலை அழிக்கிறார்கள், இந்த விதானத்தை யார் அழிக்கிறார்கள், நான் பார்க்கணும். அது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி காத்துட்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து யானை வந்தது. ஓ, இந்த யானை தான் நான் கட்டின விதானத்தை அழிக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. கிடுகிடுன்னு யானையோட தும்பிக்கைக்குள்ளே போச்சு சிலந்தி, கடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ யானைக்கு வேதனை தாங்கலை, உள்ளுக்குள்ளே ஏதோ கடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வேதனையிலேருந்து தீர்வு வேணும்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தும்பிக்கையை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுது. கீழே மண்ணில் போட்டு அடி அடின்னு அடிச்சுது. அடித்த வேகத்தில் உள்ளுக்குள்ளே இருந்த சிலந்தி இறந்து போச்சு. யானையும் தும்பிக்கை காயப்பட்டு ரத்தம் கொட்டி இறந்து போச்சு. ரெண்டுத்துக்கும் காட்சி கொடுத்தார் சிவப்பரம்பொருள். அந்த யானையை பார்த்து சொன்னார், உனக்கு நல்ல கதி சிவகதி கிடைக்கும், பூஜை பண்ண இந்த பிறவியில் நல்ல விஷயங்களை பண்ணின, எனவே உனக்கு நல்ல கதி. இந்த சிலந்தியோட ஆன்மா அங்கே இருந்தது. அதை பார்த்து சொன்னார், உன்னோட ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்ட, ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, நீ என்ன பண்ணு, அடுத்த பிறவியில் ஒரு சோழ சக்கரவர்த்தியாக பிறந்து நிறைய கோயில்களை கட்டு அப்படின்னு அதுக்கு கதி காமிச்சார். அந்த சிலந்தி தான் கோச்செங்கச்சோழனாக பிறந்தான்னு கணக்கு. எண்தோள் ஈசர்க்கு 70 மாடக் கோயில்கள் கட்டினவன். திருநறையூரில் நாச்சியார் கோயிலில் திருமங்கையாழ்வார் பாடுறார், திருநறையூர் சேர்மின்களே திருநறையூர் சேர்மின்களேன்னு கூப்பிட்டார். அப்படி சொல்கிறார், இந்த கோவில் யார் கட்டினது தெரியுமா? எண்தோள் ஈசருக்கு 70 மாடக் கோயில்களை கட்டின கோச்செங்கனான் கட்டின கோயில் இந்த கோயில், அதனால் இந்த கோயிலுக்கு வாருங்கள்ங்கிறார். ஆனால் இந்த கோச்செங்கனான் மனித பிறவி எடுத்தபோது அவனுடைய அன்புக்கு ஆழமாக இருந்தது, அவனுக்கு அடிப்படையாக இருந்தது அவனுடைய தாயின் பக்தி. கமலவதின்னு பேர் அவளுக்கு. ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லை, சோழ சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி அந்த தாய் கருவுற்றாள்.
பிரசவ காலம் நெருங்கியது. எல்லாருக்கும் சந்தோஷம், ராஜ்யத்துக்கு ஒரு இளவரசன் வரப்போகிறான். ஊரே காத்துன்ருக்கு. அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சது. அரண்மனையில் அவள் ஓர் அறையில் இருக்கிறாள். சேடி பெண்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன உதவி பண்ணணுமோ அவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் அரண்மனை வைத்தியர்கள், ஒருவேளை தேவைப்பட்டால் என்ன, இந்த பக்கம் மருத்துவச்சி, அந்த பக்கம் ஜோசியர்கள். எதுக்கு ஜோசியர்கள்னால் டைமை நோட் பண்ணணும். இளவரசன் பிறக்கக்கூடிய நேரத்தை நோட் பண்ணி அவனுக்கு ஜாதகம் கணிக்கணும். ஜோசியர்கள் காத்துருக்கிற நாழிக்கு ஏதோ பேசினார்கள். இவ வலியில் தவிச்சுன்னு இருக்கா, துடிச்சுன்னு இருக்கா. இவ காதில் அவர்கள் பேசுறது விழுந்துருத்து. அவர்களில் ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த முகூர்த்தம் என்ன அற்புதமான முகூர்த்தம் தெரியுமா, இந்த முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்ததுன்னா, ஏன்னா அரசி தவிச்சுன்னு இருக்கா, இந்த முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்தா பெரிய சக்கரவர்த்தியாக வருவான். அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த முகூர்த்தத்தில் பிறந்தான், இந்த முகூர்த்தம் தப்பி போச்சு, அடுத்த முகூர்த்தம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போது நிறைய கோயில் கட்டுவான். இவ காதில் விழுந்துருத்து. இவ உடனே முடிவெடுக்கிறா, இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். இந்த முகூர்த்தத்தில் பிறந்தான்னா அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான். ஏற்கனவே சோழ சாம்ராஜ்யத்து குடும்பம்தான், இதில் என்ன பெருசாக சக்கரவர்த்தியாக இருக்கிறது, சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை, வேண்டாம். இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். தோழிகள்கிட்ட கூப்பிட்டா, என்னை தலைகீழாக கட்டுங்கள்னா, என்னை தலைகீழாக கட்டுங்கள், இந்த முகூர்த்தம் முடிந்த பின்னால் இறக்கி விடுங்கள், இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்தில் பிறந்து கோவில் கட்டக்கூடியவனாக அவன் இருக்கட்டும். தலைகீழ தூக்கி கட்டினார்கள். தலைகீழ தூக்கி கட்டினார்கள். அந்த முகூர்த்தம் வந்தோடனே இறக்கி விட்டார்கள். குழந்தை பிறந்தது. அந்த கண்ணை பார்த்தா, இயற்கைக்கு மாறாத்தானே தூக்கி கட்டியிருந்தார்கள். அப்போது அந்த கண்ணெல்லாம் அப்படியே பிறக்க வேண்டிய நேரம் தாண்டி போகிற நிலையில் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருந்தது. அந்த கண்ணை பார்த்தா, செங்கனானோ, சிவப்பான கண்களை கொண்டவனோன்னு கேட்கறதுக்காக கேட்டா, செங்கனானோன்னா அதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. அந்த குழந்தை தான் கோச்செங்கட் சோழனாக வளர்ந்தான். தன்னுடைய மகன் ஊருக்கு கோவில் கட்டி தர வேண்டுங்கிறதுக்காக தன்னை தலைகீழாக கட்டச் சொன்ன ஒரு தாய். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா என்ன ஆழமான நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். பகவான்கிட்ட நேரடியாக நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் எல்லாருக்கும் கோயில் கிடைக்கணுமே, அந்த கோயிலை கட்டக்கூடியவனாக என்னுடைய மகன் இருக்கட்டும்னு நினச்சிருக்கான்னா அவளுடைய ஸ்ரத்தை எப்படிப்பட்ட ஸ்ரத்தை. அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய மகத்துவமே அதுதான். இந்த மண்ணில் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஏதோ கற்பனை கதாபாத்திரங்கள் இல்லை. இஸ் திஸ் பாசிபிள்? எஸ், திஸ் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்னா எனிதிங் இஸ் பாசிபிள். அவர்களுடைய நம்பிக்கை மாத்திரமில்லை, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தனம், அந்த தன்மையும் இருக்கணும். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை இதிலேருந்து விலகி இருக்க விடாமல் இதே மாதிரி, அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் அவர்கள் காமிச்சிருக்கிறார்கள். 63 மானக்கஞ்சாரர்னு ஒருத்தர் உண்டு. இதில் என்ன விசேஷம்னா 63 நிறைய பேரோட பேர், அதில் இருந்த ஆண்களின் பெயர்கள் நமக்கு தெரியும், பெண்களின் பெயர்கள் தெரியாது. உடனே ஸ்வீப்பிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவோம், 63 சில பேர் தான் பெண்கள், பெண்களுக்கு தேர் வாஸ் நோ ஃப்ரீடம் அப்படின்னு. இல்லை, 63 பேரில் 3 பேருடைய 3 பெண்கள் தான், மிச்சம் 60 பேர் ஆண்கள். 3 பேர் தான் நமக்கு தெரியும் அதில் பெண்கள்னு, மிச்சம் 60 பேரும் ஆண்கள் தான், அவர்களுடைய பெயர்கள் தெரியும். அந்த 3 பெண்களில் கூட ஒருத்தி எப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய்.
சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை பாடுறார். அந்த திருத்தொண்ட தொகையிலேருந்து அதுக்கப்புறம் வர்றது தான் திருத்தொண்டர் புராணம். சேக்கிழார் திருத்தொண்ட தொகையிலேருந்து தான் எடுத்துக்கிறார். திருத்தொண்ட தொகையிலேருந்து சேக்கிழார் எடுத்துட்டது போக அதுக்கு முன்னாலேயே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடுறார். முதல்ல திருத்தொண்டர் தொகை வருது, சுந்தரர் பாடுறது, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடுறது. அதுக்கப்புறம் தான் சேக்கிழார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பியமாக திருத்தொண்டர் புராணம், அதுதான் பெரிய புராணம்னு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 63ங்கிற லிஸ்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், சுந்தரர் பாடின முன்னால் பாடின பெயர்கள், அவர் என்னெல்லாம் பெயர் மென்ஷன் பண்ணுறாரோ அந்த பெயர்கள், இல்லையே எண்ணாத இயற்பகை, திருநீலகண்ட குயவனார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பெயர்கள், ப்ளஸ் அவர் சொன்ன பெயர்களோடு சேர்த்து அவரோட பேர், அவருடைய தாய் தந்தையின் பெயர், இப்படித்தான் அந்த 63ங்கிறது வருது. 60 ப்ளஸ் அவருடைய பெயர் ப்ளஸ் இன்னும் ஒரு 2 பேர், அவருடைய தாயும் தந்தையும். மாணிக்க வாசகர் இந்த 63ல் வராது. காரணம் என்னன்னா, சுந்தரர் பாடலை. இந்த 63 பேரில் 3 பெண்கள் அப்படிங்கும்போது ஒருத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய், மிச்சம் இருக்கிற 2 பேரில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார், இன்னொருத்தி மங்கையர்க்கரசி, பாண்டிமாதேவியாக இருந்தவர் வளவர்கோன் பாவை அந்த மங்கையர்க்கரசி. இப்போ நமக்கு என்ன தோணும், மற்ற பெண்கள்லாம் இல்லையே, மற்றவர்கள்லாம் ஒன்றும் பண்ணலையா பெருசா, அவர்கள் என்ன பண்ணினார்கள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மானக்கஞ்சாரருடைய குடும்பத்துக்கிட்ட போய் பார்ப்போம். மானக்கஞ்சாரர் பெரிய பக்தர், சிவனடியார். அடியார்கள் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், அடியார்களுக்கு நிறைய மரியாதை பண்ணக்கூடியவர். அவருக்கு ஒரு மகளுக்கு கல்யாணம், கல்யாண மேடை. அன்னைக்கு கல்யாண மேடைக்கு மணப்பெண்ணும் மணமகனும் வந்தாச்சு. அந்த சமயத்தில் வாசலில் ஒரு சிவனடியார் வர்றார். இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, சிவனடியார் கல்யாணத்துக்கு வந்திருக்காரே, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவர் சிவனடியார் அப்படின்னா என் பொண்ணுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், கல்யாணத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னெல்லாம் போய் அவரை வரவேற்று வாருங்கள் அப்படின்னா மேடைக்கு பக்கத்தில் வந்து நின்னார். உட்காருங்கள், நான் உட்கார்றதுக்கெல்லாம் வரல, நான் அவசரமாக போகணும். சரி, மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போகலாம். அப்படி மேடையை பார்த்தார், மேலேயும் கீழையும் பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், இதுதான் உன் பொண்ணா? இவர் சொன்னார், ஆமாம். இதுதான் உன் பொண்ணா? இவ தான் கல்யாண பொண்ணா? ஆமாம். அப்படியே பார்த்தவர் கேட்டார் அடுத்தது, இவளுடைய கூந்தல் நீளமாக இருக்கிறதே. அப்படியே பார்த்துட்டு இருந்தார் மானக்கஞ்சாரர். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இவ தான் உன் பொண்ணான்னு கேட்டுட்டு, இவளுடைய கூந்தல் நீளமாக இருக்கிறதேன்னார். மானக்கஞ்சாரர் பார்த்துட்டே இருக்கிறச்சே அடுத்தது சொன்னார், இந்த கூந்தலை எனக்கு கொடுன்னார். இந்த கூந்தலை எனக்கு கொடுன்னார். அவர் எந்த சப்செக்ட் அப்படின்னா, சைவத்தில் பல பிரிவுகள்லாம் இருந்தது. அந்த பிரிவுகளில் ஒரு பிரிவு எப்படின்னா மாவிரதியாருங்கிற பிரிவு. அந்த பிரிவில் என்னன்னா, அவர்கள் முப்புரி நூலாக அணிவதே மானுட பெண்ணின் கூந்தலை வைத்துத்தான். அந்த கூந்தலைத்தான் முப்புரி நூல் இல்லை, அவர்கள் ஐம்புரி நூலாக அதை அணிவார்கள். என்னுடைய யக்ஞோபவீதத்திற்கு ஆகும் கொடுன்னர். இப்போ நினச்சி பாருங்கள், கல்யாண மேடையில் இருக்கிற பொண்ணு, ஆஹா கொடுத்தேன்னார். கொடுத்தார். மானக்கஞ்சாரர்னு பேர் அவருக்கு, மானக்கஞ்சார நாயனார். இப்போ இதில் என்ன நினச்சி பார்க்கணுன்னா, அவர் கொடுத்தாருங்கிறது பெருசில்லை, இதோ தருகிறேன் அப்படின்னு அவர் அதற்கு பிரயத்தனம் எடுத்தாருங்கிறது பெருசில்லை. அவருடைய மனைவி, கல்யாண பெண்ணுடைய தாய், நீங்களுமாச்சு உங்கள் விரதமுமாச்சு. யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணம், நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவ சொல்லலை. அந்த பெண், அப்பா
யூ லிவ் யோர் லைஃப் இன் யோர் வே, ஐ வில் லிவ் மை லைஃப் இன் மை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலை. அந்த மாப்பிள்ளை அவரும் ஒரு நாயனாருங்கிறது அடுத்தது. ஏயர்கோன் கலிக்காமருங்கிறவர் அவர் தான். அவரும் 63 ஒருத்தர். அவரும் ஒரு பெரிய நாயனாராக உயர்கிறார் பிற்காலத்தில். இந்த மானக்கஞ்சாரருடைய மகள் பெயரும் நமக்கு தெரியாது, மனைவி பெயரும் தெரியாது. ஆனால் மானக்கஞ்சார நாயனார்னு ஒருத்தர் உருவாக வேண்டும்னு சொன்னால் அந்த 2 பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். அந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இது நடந்திருக்காது. அதனால தான் சேக்கிடார் சொன்னார், இந்த பெண்கள்லாம் யார் தெரியுமான்னு கேட்டார். இந்த பெண்களுடைய பெயர்கள்லாம் தெரியாது. நீலநக்கர்னு ஒருத்தர், அவருடைய மனைவி பெயர் நமக்கு தெரியாது. நீலநக்கர் தினம்தோறும் தன்னுடைய ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுவார். மனைவி கூடவே போவார்கள். அந்தம்மா குடம் எடுத்துன்னு போவார்கள், தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்கள். அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ பூஜைக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இது தினம் நடக்கும். அன்னைக்கு போய் பூஜை பண்ணலாம்ங்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறார். சின்ன கோவில். அந்த கோவிலுக்குள்ளே போகிறச்சே இவரோட பக்கத்தில் வந்த இவருடைய மனைவி குடம் தெரிச்சு விழுந்தது. உள்ள வேகமாக ஓடினார்கள். என்ன அப்படின்னு அவர் தலையை தூக்கி பார்க்கறதுக்குள்ள அந்த அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மா சிவலிங்கத்து மேலே வாயால் ஊதுவது தெரிகிறது. இப்போ சிவகோசரியார் நினைச்சாரு இது அபச்சாரம்னு. அதே மாதிரி அவரும் நினைக்கிறார் இது அபச்சாரம், என்ன பண்ணின. அந்த அம்மா ஓடி வந்தார்கள். திருப்பி வந்து ஷீ ட்ரைட் சேயிங் சம்திங். அதெல்லாம் கிடையாது, நீ என் மனைவி இல்லை. கேட்கவே இல்லை, என்ன விஷயம்னு கேட்கவே இல்லை. அபச்சாரம், நீ செய்தது அபச்சாரம், நீ என் மனைவி இல்லை. அந்த மாதிரி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணினார்கள், முடியாது, நகர்ந்து போ, நீ என் மனைவி இல்லை. அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த பக்கம் ஒதுங்கி போயிட்டார்கள். இவர் மறுபடியும் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி அபச்சாரம்னு சொல்லி அதுக்கு கூடுதலாக பரிகாரம்லாம் பண்ணி எல்லா பூஜையும் முடிச்சுட்டு மனைவியை திரும்பி கூட பார்க்கல. அந்தம்மா அந்த ஓரமாக உட்காந்துருந்தார்கள். இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். அன்றைக்கு இரவு ஏதோ சிந்தனையில் படுத்து உறங்குகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கும்போது கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்படி நிமிர்ந்து பார்க்குறார், சந்தோஷம். ஆஹா, சிவனாரே வந்து விட்டீர்களா அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் நிற்கிறார். உடம்பெல்லாம் கொப்பளம். என்னாச்சு, இவ்வளவு கொப்பளமா? ஐயோ, உடம்பெல்லாம் வெப்பமாக இருக்குமே, இந்த சூடு தாங்க முடியுமா உங்களால்? நான் என்ன பண்ணுறது, எது நடந்தது, யார் எப்படி செய்தார்கள், என்ன ஆச்சு அப்படின்னு தவிச்சு விசிறலாமான்னு பார்க்குறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், உடம்பெல்லாம் கொப்பளம்தான், எரியறது தான். ஆனால் இன்றைக்கி கார்த்தால் உன்னுடைய மனைவி ஊதினா பற்றியா, அந்த இடது தோள் பக்கத்தில் மாத்திரம் கொப்பளம் வரல, அது குளிர்ச்சியாக இருக்குது. அந்த குளிர்ச்சி இந்த வெப்பத்திற்கு ஈடுகட்டுகிறதுன்னார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது என்ன நடந்தது. என் மனைவி ஊதினாள்னு தானே அபச்சாரம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ என்னமோ நடந்திருக்கே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னார். சிவபெருமான் சொன்னார், ஒன்றுமில்லை, உன் மனைவியவே போய் கேளு. நாளைக்கு கார்த்தால போய் அவளை அழைத்து கொண்டு வா, அவளை போய் குடும்பத்தில் மீண்டும் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்து போனார். இருட்டு விலகிற வரைக்கும் காத்துன்னு இருந்தவர் ஓடினார். போய் மனைவியை அழைத்து கொண்டு வந்தார். என்ன நடந்திருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அந்த சிவலிங்கத்து மேலே ஒரு பூச்சி ஓடி இருந்தது. செலந்தி பூச்சி தான், ஒரு பூச்சி ஓடி இருந்தது. இவர் கண்ணுக்கு அது படலை, அந்த அம்மா கண்ணுக்கு பட்டுருது. அந்த அம்மா என்ன நினைத்தார்கள், பூச்சி ஓடின்னு இருக்கு, இது செலந்தி பூச்சி, விதானம் கட்டுறது அப்படின்னெல்லாம் அவர்கள் அறிவினால் சிந்திக்கலை. ஒரு குழந்தை மேலே பூச்சி ஓடித்துனா அந்த அம்மா என்ன பண்ணுவா? இந்த அம்மா பார்த்தார்கள், ஐயோ என்னுடைய குழந்தை மேலே பூச்சி. கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை மேலே ஏதாவது விஷஜந்து இல்லை விஷப்பூச்சி ஓடித்துனா உடனடியாக போய் அதை தட்டி விட்டுட்டு வாயால் ஊதுறது, இல்லை எச்சில் உமிழ்ந்தால் அந்த விஷம் ஏறாது, விஷம் தாக்காது, பாதிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு.
இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த சிவன் சிவலிங்கமாக கண்ணுக்கு தெரியல, சிவப்பரம்பொருளாக கண்ணுக்கு தெரியல. என்னோட குழந்தை, இந்த குழந்தை மேலே பூச்சி ஓடிடுது. இப்போ குழந்தைக்கு விஷம் பாதிக்காமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் போய் உடனே அந்த இடத்துல எச்சில் உமிழ வேண்டும். தன்னுடைய வாயால் ஊதினார்கள், அந்த பூச்சி போகணும்னு ஊதினார்கள். அப்போ அப்படி 2 துளி தெரிச்சு தான். அதை இவர் பார்த்துட்டார். இவருக்கு கோபம், வாயால் ஊதலாமா, சிவலிங்கத்தின் மீது ஊதலாமாங்கிற கோபத்தில் நீ மனைவியே இல்லைன்னார். இப்போ 2 பேருடைய பக்தியும் ஆழமானது தான். அவருடைய பக்தியையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த பக்தியில் என்ன வித்தியாசம், இந்த பக்திக்கும் அந்த பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த பக்தியில் கொஞ்சம் அறிவு வேலை செஞ்சுது, இந்த பக்தியில் அறிவு வேலை செய்யலை. நீலநக்கருடைய பக்தியில் கொஞ்சம் அறிவு வேலை செஞ்சுது. பகவானுக்குன்னா எச்சில் படக்கூடாது, பகவானுக்குன்னா இது அபச்சாரம், இது உபச்சாரம் அப்படிங்கிற அறிவு வேலை பண்ணித்து. ஆனால் இந்த பக்கத்தில் நீலநக்கரின் மனைவிக்கு அறிவு வேலை பண்ணலை. நீலநக்கரின் மனைவி பெயர் தெரியுமா? தெரியாது. சேக்கிழார் இந்த பெண்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இவர்கள்லாம் யார் தெரியுமா? இவர்களின் பெயர்கள் தெரியாது, இவர்கள் மனையறத்தின் வேர்கள். மரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், பூ தெரியும், வேர் கண்ணுக்கு தெரியக்கூடாது. வேர் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இவர்களெல்லாம் மனையறத்தின் வேர்கள். இவர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ பக்தியில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துலையே பார்க்கலாம். சிவகோசரியாருடைய பக்திக்கு இப்போ வரப்போகிறோம். நீலநக்கருடைய பக்திக்கும் நீலநக்கரின் மனைவியின் பக்திக்கும் என்ன வித்தியாசம்? இதில் அறிவு, இதில் அறிவு இல்லை. யானையோட பக்திக்கும் செலந்தியோட பக்திக்கும் என்ன வித்தியாசம்? யானையோட பக்தியில் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது. செலந்திக்கு அதுக்கு தெரிஞ்சது விதானம் கட்டணும். பக்தியை முழுமையான பக்தியாக்குவது, ஸ்ரத்தையை முழுமையான ஸ்ரத்தையாக்குவது என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற அறிவு இல்லை, அதில் இருக்கிற அன்பு. அதில் இருக்கிற அறிவு இல்லை. அறிவோடு இருந்தால் பக்தி கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த இடத்துல அறிவு வெளியில் போயிடணும். The so-called intelligence will have to go away. பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரே, அவருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்தது? பல்லாண்டு பாடினார். ஏன் பல்லாண்டு பாடினார்? பகவானை பார்த்த உடனே பல்லாண்டு பாடினார். அந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுடுமோன்னு நினச்சாரா இல்லையா? அந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுடும். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. மகாலட்சுமியோடு வந்து அங்கே இந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுருதுன்னா, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, அதெல்லாம் சரி. ஆனால் உனக்கு எதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு? கண் திருஷ்டி பட்டுதுன்னா. இப்போ அறிவு என்ன நினைக்கும்? பகவானுக்கு போய் கண் திருஷ்டியெல்லாம் படுமா? என்ன இருந்தாலும் அவர் பகவான் இல்லையா? ஈ சுப்ரீம் இல்லையா? அவருக்கு போய் கண் திருஷ்டிலாம் படுமா என்ன? அவர்கிட்ட போய் யாராவது திருஷ்டி போட முடியுமா? இது அறிவு. ஆனால் அன்பு என்ன நினைக்கும்? தன்னுடைய மகளுக்கு பட்டுப்பாவடையெல்லாம் போட்டு தலைவாரி பூ வச்சு அப்பாவோடு அனுப்புவா. இந்த குழந்தை வேறு யாரோடையும் போல அப்பாவோட தான் போகிறது. சொந்த அப்பாவோட தான் அந்த குழந்தை போகிறது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த குழந்தை அப்படி போகிறச்சே கிடுகிடுன்னு போய் இரு 1 நிமிஷம்னு கொஞ்சம் மையை எடுத்து அப்படி ஒரு ஈஷி அனுப்புகிறாளா இல்லையா? தன்னுடைய குழந்தைக்கு யாராவது கண் போட்டு விட்டால் அது மூட நம்பிக்கையா இல்லை மூடத்தனம் இல்லாத நம்பிக்கையா அப்படின்னெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் பகுத்தறியாமல் இது என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அன்பு பொங்கி வருகிறதே, அறிவு சற்றே அகன்று போன அன்பு. அன்பு முழுமையாக மாற வேண்டும், பக்தி முழுமையாக பக்தியாக ஆக வேண்டும், ஸ்ரத்தை முழுமையான ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும்னா அந்த இடத்துல அறிவு கொஞ்சம் வெளியில் போயிடணும். தி அனாலிசிஸ், இது நடக்குமா, இது இந்த மாதிரி தான் நடக்குமா, பகவான் இப்படித்தான் வருவாரா, மேலேந்து இப்படி வருவாரா, இப்படி வருவாரா, கூரையை பிச்சுண்டு கொடுப்பார்னு சொல்லுவார்களே, கூரையை இந்த இடத்துல பிப்பாரா இந்த இடத்துல பிப்பாரா அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்ணால்
அந்த ஸ்ரத்தை, அந்த பக்தி முழுமையாகாது. சில இடங்களில் இட் ஹேஸ் டு பி பிளைண்ட், இட் ஹேஸ் டு பி பியாண்ட் அனாலிசிஸ். அதனால தான் நினைவுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டு, நினைவுக்கும் அப்பாற்பட்டு என்னால் முழுசாகவே நினைக்க முடியாதே, அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாதே. அப்போ நீ என்ன செய்வாய், எதை செய்ய மாட்டாய், எப்படி செய்வாய், என்னால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனால் அந்த இடத்துல எது முழுமையாக இருக்குது? அனாலிசிஸ் இல்லை, அன்பு இருக்குது. சிவகோசரியார் நின்றுன்னு பார்த்துட்டு இருக்கார். சிவகோசரியார் அனலைஸ் பண்ணார். முதல்ல இது அபச்சாரம், இது தப்பு, இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ பின்னால் நின்று பார்க்குறார் சிவகோசரியார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? கண்ணையே எடுத்து அப்பிட்டாரு. கண்ணை எடுத்து அப்பினார்னு பார்த்தா அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. இப்போ மூலிகையை தேடி போகவே இல்லை. இப்போ இன்னொரு சந்தோஷம் வந்தது, நான் போகல மாட்டேன், எனக்கு இப்போ வழி தெரியும், எப்படி இதற்கு தீர்வு காண்பது என்று வழி தெரியும், இதோ இருக்கிறது என்னிடத்தில். உடனே என்ன பண்ணார், அடுத்த கண் இருக்கே, இன்னொரு கண் என்கிட்ட இருக்கே, இந்த கண்ணை எடுத்து அப்பினா சரியா போயிடும், நான் எதுக்கு போய் மூலிகையை தேடணும்? ஊனுக்கு ஊன், அவ்வளவுதானே, அந்த ஊனுக்கு ஊன் என்னிடத்தில் இருக்கு, நான் எடுக்கிறேன். இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், வேகமாக போயிட்டோன்னா புரியாது. இப்போ கற்பனை பண்ணுங்கள், இடது கண்ணை எடுத்து வச்சாச்சு, இந்த இடத்துல பெரிய ஓட்டை, அந்த கண்ணுலேருந்து ரத்தம் வழிஞ்சுன்னு இருக்கோம், இவருக்கு ரத்தம் வழிஞ்சுன்னு இருக்கோம், அங்கே ரத்தம் நின்றுது, இங்கே ரத்தம் நின்றுருக்காது. இந்த இடத்துல எடுத்ததுக்கு வலி இருக்குமா இல்லையா? இந்த வலி தெரியல, ஏன்னா அங்கே ரத்தம் நின்னதுனால இங்கே வலி தெரியல. வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வலி தெரியல. இப்போது இந்த கண் இருக்குது, அங்கே ரத்தம் வருது, இதை எடுத்து அங்கே வைக்கலாம். போயிட்டார், கையில் அம்பை எடுத்தாச்சு, இங்கே கையை வச்சாச்சு. இந்த அம்பை இங்கே வைக்கிறதுக்கு போன போது தான் சட்டுன்னு நினைவுக்கு வந்தது, இந்த கண்ணை எடுத்து விட்டால் எங்கே வைப்பது என்கிற பார்வை எனக்கு இருக்காதே. ஊனுக்கு ஊன் நான் உடனே வச்சதான், நான் தடுமாறிண்டே இருந்தேன்னா ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குமே, எனக்கு பார்வை இருக்காதே. இந்த கண்ணை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு பார்வை இருக்காது, எங்கே வைக்கிறது? இப்போ என்ன சிக்கல், இந்த கையில் அம்பு எடுக்கிறதுக்கு வேணும், இதுக்கு அடையாளத்துக்கு இந்த கை வேணும், பிடிச்சா தான் எடுக்க முடியும். அப்போ ரெண்டு கையும் ஆக்கியபைட், எப்படி அங்கே அடையாளம் வைக்கிறது? அங்கே அடையாளம் வைக்கணும், இங்கே இந்த ரெண்டு கையும் ஆக்கியபைட், அங்கே அடையாளம் வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே. பார்த்தார், கால் இருக்கே, இப்போ ஒரு காலை எடுத்து அங்கே வச்சுட்டேன்னா காலில் அடையாளம் வச்சுட்டா நான் இந்த கண்டை எடுத்தோன்னு அங்கே வைக்கலாம். ஆனால் நினைத்து பாருங்கள், ஒத்த காலில் நிற்கணும், ஒத்த காலில் நின்று இந்த பக்கத்து வலி ஏற்கனவே இருக்கும், ஒத்த காலில் நிற்கணும், நின்று பேலன்ஸ் பண்ணணும். ஒத்த காலில் நின்று பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டம். இந்த வலியோடு இருக்கும்போது நமக்கு லேசாக ஒரு தலைவலி இருந்தால் அப்போ பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுறது. இந்த வலி ஏற்கனவே இருக்குது, இதை எடுக்கணும், இந்த வலி இருந்தாலும் இதை எடுக்க வேண்டும், எடுத்து அங்கே வைக்க வேண்டும், இந்த காலால் அங்கே பேலன்ஸ் பண்ணணும்னா அவர் எப்படி நின்று இருப்பார்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எப்படி நின்று இருப்பார்? இந்த காலை எடுத்து அங்கே வச்சிட்டார், இந்த கண்ணை எடுக்க போகிறார், இந்த கையால் இந்த கண்ணை எடுக்க போகிறார். பெருசாக ஒரு சத்தம் கட்டுது, இந்த கண்ணை எடுத்துடலான்னு அம்பை உள்ளே வைக்கும்போது ஒரு சத்தம் கட்டுது. சிவகோசரியார்கிட்டேருந்து சத்தம் வரல, சிவகோசரியார் பதட்டத்தில் இருந்தார், அதிர்ச்சியில் இருந்தார். அதை விட பெருசாக சத்தம் கட்டுது. யார்கிட்டேருந்து தெரியுமா? சிவபெருமான்கிட்டேருந்து கட்டுது. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. சேக்கிடார் சொன்னார், நில்லு கண்ணப்ப என்று மும்முறை கூவி, ஒரு தடவை இல்லை, நில்லு கண்ணப்பன்னு கத்துனாராம். நில்லு நில்லு நில்லு. இப்போ ஏதோ ஒன்று அவசரமாக சொல்லணும், சாதாரணமாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்டைலாக சாஃபிஸ்டிகேட்டடாக சொன்னால் நில்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவசரமாக சொல்லணும், பதட்டத்தில் சொல்கிறோம். யாராவது போய்விட்டார்கள் அப்படின்னா அங்கே போகிறார்கள், போகாத போகாத போகாத,
அந்த பதட்டம் வருமா இல்லையா? பதட்டத்தில் 3 தடவை. இப்போ சிவபெருமானுக்கு பதட்டம் வந்தது. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன்னு அவர் 3 முறை சொன்னார். சீதையை மறுபடியும் ராமன் கிட்ட கொடுத்துருன்னு விபீஷ்ணன் ராவணன் கிட்ட சொல்லும்போது 3 முறை சொல்லுவான். தீயதாம் மைதிலி பிரதீயதாம் தாசரதாய மைதிலி பிரதீயதாம் தாசரதாய மைதிலிமா. அப்பா சீதையை கொண்டு போய் விட்டுடுப்பா, சீதையை கொண்டு போய் விட்டுடுப்பா. தவிப்போடும் வேகத்தோடும் ஆழத்தோடும் சொல்கிறச்சே தன்னாலேயே 3 முறை சொல்ல வரும். இப்போ எம்ஃபாட்டிக்காக சொல்கிறார் சிவபெருமான், விட்டுடுப்பா விட்டுடு, வேண்டாம், நில்லு நில்லு நில்லு, பண்ணாத. என்ன சொல்லி நில்லுனர்? அது வரைக்கும் இருந்த பெயர் அப்பத்தான் காணாமல் போச்சு. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கண்ணப்பன்கிற பெயர் தாய் தந்தை வைத்த பெயர் இல்லை. கண்ணப்பன்கிற பெயர் சாக்ஷாத் தாயுமானவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வச்ச பேர். கண்ணையே அப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு பக்தியோடு இருந்த ஒருத்தர், அதனால் கண்ணப்பர்னு பேர். அது மாத்திரம் காரணம் இல்லை, கண்ணையே அப்பி வைக்கக்கூடியவருங்கிறது ஒரு பக்கம், அது மாத்திரம் காரணம் இல்லை. இப்போ சிவபெருமான் பார்த்தாராம், இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பசிக்குமேன்னு அந்த குழந்தைக்காக சோறு தேடிக்கொண்டு போகக்கூடிய தாய். ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவைங்கிறதுக்காக அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாளே ஒரு அம்மா, அந்த அம்மா மாதிரி அப்பா மாதிரி ஒரு தந்தை தாயாகத்தானே என்னை இந்த கண்ணப்பன் பராமரித்தான், இந்த திண்ணன் பராமரித்தான். எவ்வளவு வாத்சல்யம் இருந்திருக்கணும்! தாயாக தந்தையாக தானே இருந்து குடுமித்தேவருக்கு பசிக்குமே, குடுமித்தேவரை தனியாக விட்டுட்டு போனால் என்ன பண்ணுறது, குடுமித்தேவரை யார் பார்த்து கொள்வார்கள், புலி சிங்கம் வந்துருதுன்னா என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கும்போது அந்த நோயை தீர்க்க வேண்டுங்கிறதுக்காக தன்னையே கொடுக்கக்கூடிய தந்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம், அ பேரண்ட். வாட் அ பேரண்ட் வுட் டூ. பிற்காலத்தில் நிறைய புத்தகங்களில் நாம் படிப்போம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னையே எடுத்துக்கொள்னு தாயோ தந்தையோ கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள்னு. இப்போ அந்த குழந்தைக்கு கடவுள்னு பார்க்கல, இவர் கடவுள் தானே, இவர் எல்லாத்தையும் பண்ணுவார், தெரியவே தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது, குடுமித்தேவர் யாருன்னு தெரியாது. எங்கேயோ இருந்த அந்த சிலா ரூபத்து மேலே அவ்வளவு அன்பு வச்சு அந்த குழந்தைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா எந்த கைமாறும் தேராத அன்பு இல்லையா? பல நேரங்களில் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் நெருடலாக நம்ம மனசில் தெரிஞ்சால் கூட மனசை அவரவர்கள் தொட்டு பார்ப்போம். குழந்தையை வளர்க்கும்போது பெற்றோர்களுடைய நினைப்பு என்ன? இந்த குழந்தை நாளைக்கு எனக்கு ஆதரவாக இருக்கும், இந்த குழந்தை நாளைக்கு எனக்கு ஏதாவது செய்யும், தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் குடுமித்தேவர்கிட்ட அந்த திண்ணனுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா? இந்த குழந்தை எனக்கு இதை செய்யும், இந்த குழந்தை எனக்கு இதை கொடுக்கும், தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு பசிக்கும், இந்த குழந்தைக்கு நான் செய்ய வேண்டும். அப்போ எவ்வளவு தூரத்திற்கு தந்தையாக தாயாக இருக்கக்கூடிய தன்மை அந்த திண்ணன்கிட்ட இருந்தது. இப்போ யார் நினைத்து பார்த்தார்கள்? சிவபெருமான் நினச்சி பார்த்தார். அந்த சிவபெருமானுக்கு தாயும் தந்தையும் இல்லை, தாயிலி தந்தையிலி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அவருக்கு அம்மா அப்பான்னெல்லாம் யாரும் இருக்க முடியாது, அவர் தான் எல்லாத்துக்கும் மூல முதல். ஆனால் அவர் இப்போ நினச்சாராம், எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா இப்படித்தானே இருந்திருப்பார், எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இருந்திருந்தா இப்படித்தானே என்னை பராமரித்து இந்த அளவுக்கு என்னை பார்த்து கொண்டிருந்திருப்பார்களா இல்லையா? அந்த எண்ணம், அந்த ஆதங்கம் அந்த வார்த்தையில் வந்தது. கண் அப்ப 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 என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடியவனே, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினர்.
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை, அந்த மாதிரி ஒரு அன்பு காட்ட முடியுமா? ஆதிசங்கரர் அதனால தான் சொன்னார், அந்த மாதிரி ஒரு அன்பு என்னால் காட்ட முடியுமான்னு கேட்டார் சிவானந்த லஹரியில். அது தெரியலையேப்பா எனக்கு. வாயை கலசமாக வைத்து நீரை ஊற்றுவது எனக்கு தெரியலையே. மலர்களை கொண்டு வந்து உனக்கு எப்படி சூட்ட வேண்டும்னு எனக்கு தெரியலையே. உன்னுடைய ஜட்டாபாரத்தை பார்த்து குடுமித்தேவான்னு கூப்பிடணும்னு தெரியலையே. பகவானை இப்படி கூப்பிடலாமா, பகவானுக்கு இந்த பெயர் சொல்லி கூப்பிடலாமா, அந்த பெயர் சொல்லி கூப்பிடலாமா? நம்ம பெயர் பகவானுக்கு பெயர் சொல்லும்போதே நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம வைக்கிற பெயர், நாம் சொல்கிற பெயர், நாம் கூப்பிடுற பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயராக இருக்கணும், மற்றவர்கள்லாம் வைக்காததாக இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? என்ன பெயர் நான் உனக்கு முழுசாக சொல்ல முடியும்? முழுசாக சொல்லிட முடியுமா? பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நம்மால் வார்த்தையால் முழுசாக சொல்ல முடியுமா? மனசால் நினச்சி பார்க்க முடியுமா? ஆனால் அந்த நினைப்பும் மனசும் இன்டெலிஜென்ஸும் இல்லாமல் அந்த குடுமித்தேவன் அந்த சூழலில் அவ்வளவு அன்பு இருந்ததே, அந்த மாதிரி வேற யாராவது பண்ண முடியுமான்னா முடியாது. அந்த மாதிரி யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி வாழ முடியுமா? முடியாது. தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுப்பது சொல்லிடலாம், வார்த்தையில் சொல்லலாம், ஆனால் செயலில் பண்ண முடியுமா? எவ்வளவு சங்கடம்! அந்த டெரெயினில் நின்று அந்த கண்ணை எடுத்து கொடுக்கும்போது எவ்வளவு வலி இருந்திருக்கும். கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா, கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியறதே கஷ்டம். வேகமாக சொல்லும்போது கண்ணப்பன் கண்ணை எடுத்து கொடுத்தார், அப்போ தெரியாது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இப்படி ஒரு பக்தியா? பொத்தப்பி நாட்டு பகுதியில் வாழ்ந்த திண்ணல், காளத்தி மலை பகுதியில் தான் அந்த பொத்தப்பி நாடு. அதனால தான் இப்போ கூட காளஸ்திக்கு போகும்போது பக்கத்தில் அந்த மலை குன்று காமிச்சு அங்கே தான் இருக்கு அந்த குடுமித்தேவர் சிலைன்னு காட்டுவார்கள். சிவகோசரியாரும் நல்ல பக்தர். ஆனால் சிவகோசரியாருக்கும் திண்ணனுக்கும் இருந்த வித்தியாசம் இவ்வளவுதான். சிவகோசரியார் சில விஷயங்களை கற்று, சில விஷயங்களை படித்து, அந்த இடத்துல அறிவுங்கிறது வேலை பண்ணி, எது அபச்சாரம், எது சரி, எது தப்பு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணப்ப நாயனார் இப்படி பண்ணாரே அதனால் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேங்கிறது இல்லை. அதை இயல்பாக பண்ணினது வேற, அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துன்னு பண்ணுறது வேறு. கண்ணப்ப நாயனாரே அப்படித்தானே பண்ணினார். அவர் கொண்டு போய் எதெல்லாமோ கொட்டினாரா இல்லையா? அதனால் நாமும் வி டோன்ட் ஹாவ் டு பாதர் அப்படிங்கிறது இல்லை. அந்த மனசுக்குள்ள பரிபூர்ணமான அன்பு இருந்தபோது அந்த அன்பு பகவானுக்கு அடையாளம் தெரியும், ஏற்றுக்கொண்டார். வித்தியாசம் இவ்வளவுதான். பெரியாழ்வாருக்கு வச்சனபூஷணம் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும். பல்லாண்டு பாடினார் அதனால் பெரியாழ்வார் ஆனார்னு சொல்கிறோம். பல்லாண்டு பாடுறச்சே அவரோட அறிவு வேலை செய்யலை. பகவானுக்கு போய் பல்லாண்டு பாடுறதா அப்படின்னு அவருடைய அறிவு வேலை பண்ணலை. இத்தனைக்கும் அவர் யார்? பட்டர் பிரான். அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்தது? மதுரைக்கு வந்தார். மதுரை நாட்டில் மதுரை மன்னனுக்கு இருந்த சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சார். சந்தேகத்தை தீர்த்து வச்சோன்னா மன்னன் அவருக்கு புதுசாக ஒரு பட்டம் கொடுத்தான், பட்டர் பிரான். பட்டர்னு சொன்னாலே அறிவில் சிறந்தவர்னு அர்த்தம், எல்லாம் தெரிந்தவர்னு அர்த்தம். பட்டர் பிரான்னு சொன்னால் பட்டர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர். அதுக்கப்புறம்தான் யானை மேலே அம்பாரி அழைத்து கொண்டு போனால் அப்போத்தான் பெருமாள் காட்சி கொடுத்தார். அப்போத்தான் இவர் பல்லாண்டு பாடினார். இப்போ பாண்டிய மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் செறிந்தவராக இருந்த ஒருவர். அப்போ அறிவும் ஞானமும் நிறைய கொண்டவர். ஆனால் அவர் அந்த பெருமாளை அங்கே பார்த்தபோது அந்த அறிவும் ஞானமும் அங்கே பயன்படுத்தலை. இவருக்கு போய் யாராவது கண்ணு போடுவார்களா, திருஷ்டி போடுவார்களான்னு அந்த அறிவை பயன்படுத்தலை. இந்த குழந்தைக்கு யாராவது கண்ணு போட்டுட்டா என்ன பண்ணுறது?
அப்போ அவருடைய அறிவு அங்கே வேலை பண்ணல. அதனால தான் அவர் பெரியாழ்வார் வச்சனபூஷணம் சொல்லித்து, அறியாமை அஞ்ஞானம் அடிக்கழஞ்சு பெறும். இவருடைய அஞ்ஞானம் அடிக்கழஞ்சு பெறும். கழஞ்சுன்னா தங்கம், கழஞ்சு பொன் அப்படிம்பார்களே, அந்த கழஞ்சு மேலே கட்டி வச்சிருந்தது, கிழியில் கட்டி வச்சுருந்தது. யார் கரெக்டாக ஆன்சர் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொன் அப்படின்னு கிழி கட்டி வச்சுருந்தது. இவர் ஆன்சர் சொன்ன உடனே கிழி தன்னால் கீழே வந்துடுது. ஆனால் இவருடைய அஞ்ஞானம் இருக்கே, அன்னைக்கு அவர் பதில் சொன்னதுக்கு கிழி வந்தது பெருசு இல்லை, ஞானத்தால் சொன்ன பதில். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததில் பகவானுக்கு கண்ணு போட்டு போகிறார்களே அப்படின்னு நினச்சாரே, அப்போ அஞ்ஞானம் தானே, அந்த அஞ்ஞானம்தான் அடிக்கழஞ்சு பெறும். அதே தான் கண்ணப்பருக்கும், அவருடைய அஞ்ஞானம். பகவான் இங்கே தனியாக இருக்காரா? பகவான் தனியாக இருப்பாரா? நாம இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருப்போம்? பகவான் தனியாக இருப்பாரா? அவர் தான் அந்தர்யாமியாக எல்லா இடத்திலேயும் இருக்கிறாரே. பகவானுக்கு பசிக்குமா? எங்களுக்கு வேண்டுமானால் பசிக்கும், பகவானுக்கு பசிக்குமா? ஒன்றும் வேண்டாம். மகாஸ்வாமி சொல்வர், நைவேத்தியம்ங்கிறதே இட் இஸ் ஒன்லி டிக்ளேரிங். அவரை சாப்பிடுன்னு நாம் சொல்லலை, உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சொல்கிறோம், அவ்வளவுதான். அவர் மாத்திரம் சாப்பிட்டுட்டார்னா என்ன ஆகும்? நாளையிலேருந்து வைக்க மாட்டோம், கோட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீ எங்களுக்கு மிச்சம் வைப்பேன்னு நினச்சா நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் நாங்கள் எப்படி வைக்கிறது உனக்கு, இல்லையா? அப்போ அறிவு எங்கெல்லாம் வேலை பண்ணுறது. ஆனால் இந்த அறிவு வேலை செய்யாமல் தன்னை அடக்கி கொள்ளும்னு சொன்னால் அதுதான் முழுமையான பக்தி. எங்கெல்லாம் முழுமையான பக்தி இருந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டே வந்தோம்னா தெரியும். தி சோ கால்ட் இன்டெலிஜென்ஸ், தி சோ கால்ட் அறிவு சில இடங்களில் வில் ஹாவ் டு கெட் சப்டியூட். அந்த அறிவு வேலை பண்ணக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அழகாக ஒரு கான்செப்ட் உண்டு. 4 விஷயங்கள், இந்த 4 விஷயங்களுக்கு அந்தக்கரணங்கள்னு பேர். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்தக்கரணங்கள். அந்தக்கரணத்தில் முதல்ல என்னன்னா மனசு. இந்த மனசுக்கு மேலே புத்தி, புத்திக்கு மேலே அகங்காரம். இந்த 3 இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்தக்கரணம் சித்தம். இந்த சித்தம்ங்கிறது ஒரு ஸ்பட்டிகம். ஸ்பட்டிகம் அதுக்குன்னு தனியாக கலர்லாம் கிடையாது, இட் வில் ஒன்லி ரிஃப்ளெக்ட். இந்த ஸ்பட்டிகம் இருக்குது, இந்த ஸ்பட்டிகம் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகம், நமக்குள்ளே இருக்கிற பகவான். இந்த ஜீவனுக்குள்ள ஜீவன் சிவலிங்கம்னு பாடினாரே திருமூலர், அந்த சிவலிங்கமாக இருக்கிறது அந்த ஸ்பட்டிகம். இந்த ஸ்பட்டிகத்தை நாம் ரியலைஸே பண்ணுறதில்ல. ஏன் ரியலைஸ் பண்ணுறதில்லைன்னா இதை சுற்றி 3 இருக்குது. இந்த 3 விதவிதமாக ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்கு. இந்த மனசுங்கிற ஸ்க்ரீன் எப்படின்னா, ஒரு நாளைக்கு கருப்பாக இருக்கும், ஒரு நாளைக்கு வெளுப்பாக இருக்கும். இல்லை, ஒரே சமயத்தில் கொஞ்ச நாழி கருப்பாக இருக்கும், கொஞ்ச நாழி வெளுப்பாக இருக்கும். இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, ஒரு நிமிஷம் சொல்லும் திஸ் இஸ் கரெக்ட், இல்லை இல்லை தப்பு, கரெக்டு தானா தெரியலையே. அவர்கள்லாம் பார்த்தார்களே, அவர்கள் அப்ரூவ் பண்ணுவார்களா, அக்செப்ட் பண்ணுவார்களா, இப்படி சலனப்படுறது இந்த மனசு. இந்த மனசு சலனப்பட்டுட்டே இருந்தால் புத்தின்னு ஒன்று இருக்குது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி பல சமயத்தில் என்ன நினச்சிக்கிறதுனா, வெளியிலேருந்து நாம் பெறக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் புத்தி அப்படின்னு அது நினச்சிக்கிறது. அந்த புத்தி என்ன பண்ணும், இந்த மனசை போட்டு ஒரு ஓங்கி அடிக்கும். இந்த பார் இப்படிலாம் சொல்லாத, எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், இங்கே படிச்சிருக்கேன், அங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னு அது எதையோ சொல்லும். இந்த 2 இப்படி போராடின்னு இருக்கும்போதே அகங்காரங்கிறது மேலே வரும். நீ படித்ததெல்லாம் நத்திங், ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு அகங்காரம் ஒரு அடி அடிக்கும். இந்த 3 பண்ணுற அட்டகாசத்தில் நடுவில் இருக்கிற ஸ்பட்டிகம் எங்கே இருக்குன்னே ரியலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மனசையும் புத்தியையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் அப்படியே ஸ்பட்டிகமாக காட்சி தரும். அந்த ஸ்பட்டிகமாக அது காட்சி தர வேண்டும்னா, ஐ நோ திஸ், ஐ ஹவ் லேர்ன்ட் திஸ், ஐ ஆம் ரைட்,
இந்த எண்ணங்களெல்லாம் போச்சுன்னா முழுமையான ஸ்பட்டிகம், முழுமையான பக்தியில் அப்படியே மிளிரும். அந்த பக்தியை கொண்டிருந்தவர்கள்தான் ஒரு பக்கத்தில் நாம் நேத்தைக்கு சந்தித்த அனுமன்னு சொன்னால், இன்னைக்கு நாம் பார்த்த கண்ணப்பரும் அதே வகையைச் சேர்ந்தவர். அங்கே மனசு வேலை பண்ணலை. நாகனும் காடனும் என்ன சொன்னார்கள்? வா போகலாம், இங்கே எதுக்கு இருக்கணும்? இல்லை இருக்கலாமா, நான் விட்டுட்டேனே, அப்பா அங்கே இருப்பாரே, எங்கள் அப்பாவை போய் நான் பார்த்துருக்கணுமே, நான் தானே தலைவன். மனசு வேலை பண்ணலை, புத்தி வேலை பண்ணலை, அகங்காரம் வேலை பண்ணலை. முழுமையான ஸ்ரத்தை மாத்திரம் இருந்தது. அந்த ஸ்ரத்தை சாதாரண திண்ணனாக இருந்தவரை பகவானே தன்னுடைய அப்பன் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது. ஸ்ரத்தை இருந்தால் உயரம் தன்னாலேயே கிடைக்கும். கண்ணப்ப நாயனாரை தொழுது, கண்ணப்ப நாயனார் வழியாக சிவப்பரம்பொருளை, ரெண்டு பேரும் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான், சிவப்பரம்பொருளையும் தொழுது எல்லோருக்கும் எப்போதும் நன்மைகளை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். கண்ணப்பருக்கு யார் குரு, அனுமனுக்கு யார் குரு? நாளை குரு பக்தியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.